ஹலோ அகெயின் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. அதான் ஃபைனல்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பா நாங்க வருவோம்னு சொன்னோம், வந்துட்டோம். ப்ரிவ்யூ கண்டிப்பா இந்த வீடியோட மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ஆனா இந்த லீக் ஸ்டேஜ் மேட்சஸ் செமிஃபைனல்ஸ் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ போயிடலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. அஃப்கோர்ஸ் தெரிஞ்ச நியூசிலாந்து வின் பண்ணணும் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். வின் பண்ணாங்க. வில் யங் நான் கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் இன்னும் ஃபார்ம் ஷோ பண்ணணும்னு சொன்னேன். கொஞ்சம் இல்ல, நான் நிறைய ஃபார்மே ஷோ பண்ண ஒரு செஞ்சுரி போட்டாரு அவரு. So அவங்க அதான் அதை கான்வே பத்தி நீங்க. ஆடவே இல்லைல்ல. அவங்க கான்வேவே ஆடல இல்ல. ரச்சின் ரவீந்திரா வில்லியங்க வச்சு ஓபன் பண்ணிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆம், மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆடினாங்க மேட்ச் மேட்ச் மட்டும் நினைக்கிறேன். கான்வே கான்வே ஃபர்ஸ்ட் ஆடினான். மேட்ச் ஆமா. கான்வே. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும். ஓகே. ம். கரெக்ட். ஆனா அந்த மேட்சும் சரி, லைக் நியூசிலாந்து ஹேவ் பீன் கிளினிக்கல் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். சரி, நான் அப்படியே பேசும்போது பேசலாம். ஆ ஏன்னா like, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெட்டர் டீம்ஸ்னா அது நியூசிலாந்து தான். அது ப்ரிவியூ வரும்போது நான் சொல்றேன். ஆமா, ப்ரிவியூன்னு கூட இல்ல, நம்ம அந்த இந்த டோர்னமெண்ட் ப்ரிவியூலயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவோடவே நியூசிலாந்து ஸ்ட்ராங் சைடா தான் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அதான் அது இந்தியா மேட்ச் பேசுவோம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி அது டாம் லத்தம். ம். அவர் எல்லா பேசஸும் அவங்களுக்கு முக்கால்வாசி கவர்டு. ஏன்னா அப்ப பேஸ் போலிங்கா இருக்கட்டும், இது ஆமா பேட்டிங்கா இருக்கட்டும், ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும். பட் நம்ம என்னன்னா என்ன அவங்க ஆமா சொல்லியிருந்தோம்னா, விக்கெட் நம்ம ஒரு ஸ்பின்னர் ரிஸ்க் ஸ்பின்னர் மட்டும்தான். இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ரிஸ்க் ஆமா ஸ்பின்னர் இல்ல, அது அவங்க மட்டும்தான். கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க விக்கெட் டேக்கிங் ஒரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஸ்பின்னர் மட்டும் சொன்னோம். ம். அவங்களுக்கு கிடையாது. ஆமா ஆமா ஆமா. அது இல்லாம ஆனா அது அவங்களுக்கு கரெக்ட். தேவையா படுற மாதிரி தெரியல. சாண்டனர் தேவைப்படல சூப்பரா தான். போடுறான். கரெக்ட் சாண்டனர் கரெக்ட். சூப்பரா ம். போடுறான். ஏன்னா அப்புறம் ரச்சின்லாம் சூப்பரா சாண்ட்னருக்கு மெயினா பேஸ்ல விக்கெட்டும் இருந்து விழுது. சப்போர்ட் யா. பண்றாங்க. கிளென் பிலிப் சூப்பரா போறான். ஆனா லைக் ரச்சின் ரச்சின் பேஸ்லரும் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்குது. ரச்சினுக்கு எல்லாம் ஓவர் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு லைக் அவங்களோட ஸ்பின்னு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா, ஆனா அவங்க அதை கவர் பண்றாங்க. அவங்க நல்லாவே கவர் பண்றாங்க. ஆமா. விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி தான் அவங்க போடுறாங்க. கரெக்ட். அதே மாதிரி டாம் லெத்தம் ரீசெண்ட் டேஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ் தான். ஏன்னா ஓடிஐ ஃபார்ம் எடுத்து பார்த்தா அகைன் நிறைய நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்ல ஸ்கோர்ஸ் வச்சிருக்காரு. அந்த மேட்ச்மே ஒரு 118 அடிச்சாரு, மறந்துடக்கூடாது. தென் அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் வந்து. அதுதான் அவங்களோட அஹ், ஸ்பெஷலிஸ்டே. ம், என்னன்னா, அந்த மாதிரி ம், பிளேயர்ஸோட டிசிப்ளின் தான் அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட். டாம் லேத்தம் ஆமா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும் போதும் சரி, ஓடிஐ கிரிக்கெட் ஆடும் போதும் சரி, டாம் லேத்தம்க்கு நீ ஸ்பெஷலிஸ்டா ஒரு பிளான் போடலைன்னா டாம் லேத்தம் அவுட்டே எடுக்க முடியாது. ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு ஆமா ஆளா கரெக்ட் தான். இருக்கட்டும், ஒரு முகமது ம். சிராஜ் வச்சு ஷார்ட் பால் பிளான் போட்டு அந்த சைட்ல இருந்து அஸ்வின் கூட்டு வந்து போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு பிளான்ஸ் உங்ககிட்ட தெளிவா இல்லனா இல்லைன்னா யா. யூ கான் டேக் டாம் லேத்தம் அவுட் ஆஃப் த ஆனா கேம். ஆமா தொடர்ந்து ஸ்பின்னும் ஆடினே போட்டா ஸ்வீப் இருப்பான், ஷாட்டா அடிச்சு ஆடினே தள்ளிட்டே இருப்பான். இருப்பாரு. ஆமா. எஸ். ஸ்வீப் ஆடுவான், ஸ்வீப் ஆடி அவனோட டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஹவு ஹவு குட் அ பேட்ஸ்மேன் ஹி இஸ். வெரி ஆமா குட் டிஃபென்ஸ் வில் டிஃபைன் கரெக்ட். ஹவு குட் அ பேட்ஸ்மேன் ஹி இஸ். அவனோட டெக்னிக்கல் டிஃபென்ஸ் கரெக்ட். ஆஃப் டாம் லாத்தம் இஸ் சம்திங் அவுட்ரேஜியஸ். ஆமா செமையா ஆடுவான் டாம் லாத்தம். இஸ் ஒன் ஆஃப் த ஆமா வெரி குட் கிரிக்கெட்டர்ஸ் ஐ எவர் சீன் இன் மை லைஃப். ஆமா. அண்ட் ஈவன் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னும் கூட இந்த இந்த கரண்ட் டெக்கேட்ல. ரீசெண்ட் டேஸ்லயா. அதே ஆமா. மாதிரி ஆமா, கந்தேஷ் சொன்னது வந்து ஒரு பிரில்லியண்டான பாயிண்ட். ஏன்னா அதான் நிறைய பேர் இப்போ நியூசிலாந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு டீம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு டீம் எடுத்துட்டு போறோம், நியூசிலாந்து அகேன்ஸ்டா ஒரு பிளான் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் படுறது வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். நிறைய பேர் டாம் லெத்தம கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சும்மா 10ஓட 11 ஒரு பிளேயர் அவனுக்கு என்ன மிடில் வருவான் அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கு. கந்தேஷ் சொன்ன மாதிரி ஒரு அஸ்வின் ஆகட்டும், இந்தியன் டீம் டாம் லெத்தம் கிட்ட எப்பவுமே ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த அந்த WTC ஃபைனல்லயே ஆகட்டும், அது லைக் ஒரு நிறைய பால்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அவங்க திடீர்னு ஒரு இந்த பால் வெளியில சீரீஸ் போற ஒரு வந்தாங்க அஸ்வின். அப்போ. ஆமா போன தடவை இந்த தடவை 3-0 லூஸ் அது இல்ல. போன தடவை அவங்க ஆமா 2 மேட்ச் சீரீஸ் ஒன்னு வந்தாங்க. அப்ப ஆமா கூட ஆமா லைக் என்ன என்ன நடந்துச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கோலியோட பிரில்லியன்ஸ் தான். ஒரு பக்கத்துல இருந்து சிராஜ் வச்சு ஷார்ட் பால் அடி, இன்னொரு பக்கத்துல இருந்து அஸ்வின் கூட்டு வந்து அவனோட லைன் அண்ட் லென்த் மாத்தி மாத்தி போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அவனோட ஆமா இதை அதுதான் மாத்தி கரெக்ட். வெளில போட்டு விக்கெட் எடுத்தது. கரெக்ட். அது ஒரு மாதிரியான அண்ட் அதான். பிரில்லியன்ஸ் தான் அது டுவெண்ட்டி கோலியோட டுவெண்ட்டி கேப்டன்சில இருந்த போது. அண்ட் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஆமா டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்ல அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபார்ம்ல இல்ல. பட் இப்ப ரீசெண்டா ஆஃப்டர் தட் இந்தியா ஆமா சீரீஸ் வந்து அவர் வந்து ஒரு மறக்க ஃபார்ம் முடியாத ரீஇன்வென்ட் லைஃப் மறக்க பண்ணியிருக்காரு. முடியாத அளவுக்கு ம். ஃபார்ம்ல இருக்காரு. ஆமா. அதே மாதிரி அந்த மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு பாபர் அசாம் அண்ட் சல்மான் ஆகா ஒரு ஹாஃப் செஞ்சுரிஸ் அந்த மாதிரி கடைசியில அடிச்சாங்க. குஷ்புல் அடிப்பா பாகிஸ்தானுக்கு அந்த பெரிய. மேட்ச். ஆமா, குஷ்பில் குஷ்பில் மன்னா அடிக்கிறது என்னன்னா வந்து அது அந்த பா- இடத்துல மேபி நியூசிலாந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அண்ட் ஓகே நம்ம தான் ஆனா கொஞ்சம் பயங்கர விட்டுட்டாங்களோ டாட் அப்படின்ற பால் மாதிரி சாப்பிட்டாங்க ப்ரோ தோணுச்சு. அந்த மேட்ச். ம். ஆனா அந்த அங்க மேட்ச் மட்டும் இல்ல, அந்த பாகிஸ்தான் இன்னிங்ஸ்ல எனக்கு தெரியல பயங்கர டாட் பால். ஒய் ஆர் தே. அதான் பாகிஸ்தான் எனக்கு தெரியல ஒய் ஆர் தே பீயிங் சோ டிஃபென்சிவ் அபவுட் தேர் கிரிக்கெட் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ம். 10 ஓவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. 60க்கு 2 ஆடலாம். அட்லீஸ்ட் 60 கூட ஆமா 50க்கு 1 அப்படியாவது ஆடலாம். அட்லீஸ்ட் ஒரு சோ 45-50 டிஃபென்சிவ். அந்த மாதிரி. ம் அதுதான் அது ஏனே தெரியல. 320 சேசிங்ல.
நம்ம அதுதான் சொன்னோம். அதான் ஃபக்கர் ஜமான் இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னோம். அதே தான் நடந்திருக்கு ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு. ஃபக்கர் ஜமான் இருந்திருந்தா மேபி அடுத்த 2 மேட்சஸ் இப்ப கூட இந்தியா கூட எனக்கு தெரியல, என்ன சொல்றது தெரியல. பங்களாதேஷ் மேட்ச் அஃப்கோர்ஸ் ரெயின் வந்துருச்சு. ஒரு லைக் சொல்றேன், ஃபக்கர் ஜமான் அந்த மேட்ச் இன்ஜுரி ஆகல அப்படின்னு நம்ம நல்ல டச்ல இருந்தாருன்னா அந்த நிறைய டாட் பால்ஸ்ன்றது ரன்ஸ் வந்திருக்கும். லாஸ்ட்ல மேட்ச் அந்த மேட்சுமே நியூசிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் அது ரொம்ப லைக் லாஸ்ட்ல நல்லா அடிச்சாங்க அவங்க. அது இந்த க்ளோஸா நியூசிலாந்து போச்சு கிட்ட அந்த என்ன கேம். ம் என்ன ஒரு பயங்கர பிளஸ்னா ஃபீல்டிங்ல ஒரு +20 +25 சேவ் பண்ணுவாங்க ஃபீல்டிங்ல. ஆமா ஆமா கிளென் பிலிப்ஸ் தான் மேட்சுக்கு மேட்ச் அந்த கேட்ச் பிடிக்கிற அந்த எல்லா மாதிரி ஒரு இதுவும் கேட்ச் என்னையா பிடிக்கிற பண்றான் அவன்? ஐயோ பறக்குறான்யா, என்னையா பண்றான் அவன்? மேலே அந்த கோழி கேட்ச் எல்லாம் ஒரு மார்வெல் நைட்டே மேட்ச் படத்துல 2 மேட்ச்லாம் பிடிக்கிறான்டா. இல்ல, டோர்னமெண்ட் ஃபுல்லா பண்ணுவான். பறந்துகிட்டே ஆமா இருக்கிறான்டா அவன். அடுத்தது மார்வெல்ல ஐயோ கொண்டு ஐயோ. வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. அதே மாதிரி நிறைய பேர் பாக்குறது அந்த கேட்ச் எடுத்து கட் பண்ணி போடுறாங்க, ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. ஃபீல்டிங்லயுமே அந்த கேட்ச் பிடிச்சி கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு ரன் கூட போல, அது ஒரு ரன் நார்மலா ஒரு ரன் கரெக்ட் போயிருக்கும், அதை கரெக்ட். டைவ் பண்ணி 0 ரன்ஸ் அது. அந்த மாதிரி ஒரு 300 பால்ல ஒரு 10 பால் அந்த மாதிரி பண்ணா போதுமே. ஒரு கரெக்ட் ஒரு ஃபீல்டர் சொல்றேன் நானு. யா கரெக்ட் கரெக்ட். ம் இல்ல ஆக்சுவலா அதான் அவங்க அவனோட ஸ்டைல் எல்லாருமே நல்ல ஃபீல்டர்ஸ் பாத்தீங்கன்னாலே தான். நிதிஷ் தெரியும். ராணா இப்போ இருக்கட்டும், அது ஒரு ரட்சன் சுந்தராவா நார்மல் இருக்கட்டும். இன்ஸ்டிங். சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல 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 இல்ல, ஜஸ்ட் சொன்னேன் ஆ, சொன்னேன். நீ கண்டினியூ. ஆ. இல்ல இல்ல இல்ல, என்னோட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நார்மல் ஹியூமன் இன்ஸ்டிங் அந்த பக்கம் பால் போச்சுன்னா வில் டைவ் ஸ்ட்ரைட் டு த சைடு வைஸ் தான். ஆனா ம் அவன் ஸ்லைட்டா ஆமா போய் பேக்ல டைவ் பண்றான். அது அவனுக்கு கொஞ்சம் ஆமா எக்ஸ்ட்ரா ஆமா செகண்ட்ஸ் கிடைக்குது அந்த கேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஆமா கரெக்ட். யா இந்த நேரத்துல அந்த அதை யோசிச்சு கரெக்ட். கரெக்டா டைவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். ஏமா நீ கேட்சஸ் சொல்றது பிடிக்கிறதே புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைக் ஆல் பெரிய விஷயம். ஆமா ஏன்னா ஆமா நான் நிறைய கேட்ச் விட்டுருக்கேன், அதனால அந்த இதுல சொல்றேன். ஆமா நிறைய கேட்சஸ் இல்ல விட்டதுல லைக் சொல்றேன். நீ அவனா சொல்ற டெல்லி பாயிண்ட் கிரிக்கெட்ல சாதா புரியுதுயா. கேட்ச் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிக்கும். ஆஹ் லைக் அதான் பறந்து பால் இப்ப பறந்து இங்க பிடிக்கிறான். இருக்கு, டிராவல் பண்ற அப்படின்னும் போது நம்ம கை இப்ப சைட்ல இங்க இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா இதுதான் வரும். அவன் இங்க வர பால கொஞ்சம் கை பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இங்க இப்படி இப்படி வச்சு இப்படி பிடிச்சிடுறான். சோ அது இப்படி பிடிக்கும் போது டைவ் உங்களுக்கு பண்றான். அப்கோர்ஸ் நிறைய டைம் கிடைக்குது. ஆமா கரெக்ட் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு கிவி பேர்ட்ஸ் பறக்காதுன்னு அதாவது சொல்லுவாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு ரியாக்ஷன் பறக்கிற ஒரே டைம் கிவி நீங்க பாத்தீங்கன்னா, பென் பிலிப்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல அந்த ரியாக்ஷன் டைம் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 0.37 செகண்ட்ஸ் அந்த போல ஆமா இருந்தது. அவன் பால் அங்க டிராவல் ஆகுறதுக்கும் அவன் டைவ் அடிச்சு இப்படி ஆமா பிடிக்கிறதுக்கும் ஜஸ்ட் So, அவ்வளவுதான். yeah. விராட் கோலியோடதா இருக்கட்டும், இல்ல அந்த ரிஸ்வானோட கேட்சா இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே செகண்ட்ஸ் ஆமா அதே டிஃபரன்ஸ் தான். ஸ்டைல் ஆஃப் அந்த ஜான் டீரோஸோட பிளேஸ் அந்த பாயிண்ட் நிக்க வச்சுட்டாங்க கரெக்டா. ஸோ யா கரெக்டா கரெக்ட் கேட்ச் கரெக்ட். வந்து ஜான் டீரோட்ஸ் தானே ஒரு லெஜெண்ட்ஸ் லீக்ல ஜான் டீரோட்ஸ் இன்னும் அவர் யாருன்னு காமிச்சிட்டு இருக்காரு. நேத்து தெரியும். சும்மா அவரும் ஒரு ஹைலைட் சேவ் பார்த்தேன். பண்ணாரு. பார்த்தேன். ஆமா லாங்கா அனுப்பும் வாங்க யா இல்ல. அது நான் ரொம்ப ஆமா. ஃபாலோ பண்ணல, பட் ஸ்டில் அந்த ஹைலைட் பார்த்தேன் நானு. ஓகே சோ அதுதான். மத்தபடி நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? அடுத்து அஃப்கோர்ஸ் இந்தியா பங்களாதேஷ் இந்த மேட்ச் தான். பாகிஸ்தான் இந்த ம் பாகிஸ்தான் நீங்க சொன்னீங்க, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சொல்லுங்க. பேசி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அதாவது ம் இது வந்து பேசி ஸ்பேஸ் யாரு கிடையாது, அது பேசி ஸ்பேஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இப்ப அந்த சீனா தானா ஆ படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேல நீ எதுக்கு சும்மா ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்த, நான் வேணும்னு சொன்னேன், இல்லண்டா நான் வேணும்னு சொன்னேன் வந்தா அப்படின்ட்டு போச்சு ஆ விடுவாங்க ஒருத்தர். இந்த மாதிரி இது வந்து பேசி ஸ்பேஸ் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சைன் அப்ரீதி கேக்குறாங்க. சைன் அப்ரீதி வந்து இல்ல நான் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் ராப்ப காட்டுவாரு. ஹாரிஸ் ராப் வந்து ஆமா ஐயோ நானும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு நசீம் நான்லாம் ஷாப் வந்து காட்டுவாரு. என்னைக்கு அந்த கோலி கிட்ட மாதிரிதான் அடி இப்ப வாங்கினா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கம்மியா எடுத்துக்கின்றாரு ஹாரிஸ் ராஃப். பட் அதுக்கப்புறமும் ஃபார்ம்ல வந்தாரு, அதை நிறைய பேர் பேசல. யா இந்த டோர்னமெண்ட்ல ஆஃப் பிளேட் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் செகண்ட் மேட்ச். ம் அதுதான் நம்ம இந்தியா பங்களாதேஷ் பத்தி பேசுவோம். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தௌஹீத் ராயோட அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அந்த செஞ்சுரி அவனுக்கு கிரான்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை அடிக்க விட்டது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெரிய தப்பு. அந்த அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஹேட்ரிக் மிஸ் ஆனது, கையில வந்தா கேட்ச் விட்டது, அதெல்லாம் ஆமா எனக்கு அப்பவே என்ன ரெண்டு தோணுது, கேட்ச் அப்பவே ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு கேட்ச் மிஸ் போகும்போது ஆச்சு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆ டீம் காம்பினேஷனே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு பயமா இருந்தது. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் இல்ல, எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஹர்ஷதீப் சிங் இல்லாதது ஒரு பெரிய அடியா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஹர்ஷித் ராணா போல்ட் ஆ பிரில்லியன்ட்லி, ஷமி அந்த மேட்ச் 5 எடுத்தான். அதனால ஓரளவுக்கு ஆ ஓகேவா தான் இருந்தது அந்த இது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா இல்லாதப்ப வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது, இவ்வளவு தூரம்லாம் வருவாங்க அப்படின்ட்டு. ம் ம் இல்ல அது அந்த ரோஹித் சர்மா கேட்ச் இது வந்து சும்மா சமாளிக்கணும்லாம் இல்ல, ஆனா அது பார்த்தா அது ஒரு
ஒரு லெத்தார்ஜிக்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாம் ஓகே. ஆனா நல்ல பிளான் அது. ஃபீல்டிங் கரெக்டா வச்சாங்க, ஸ்லிப் வச்சாங்க, லெக் கரெக்ட். ஸ்லிப் வச்சாங்க. நானுமே ஓகே ஏன்னா பாத்துட்டே இருந்தா கரெக்டா பேட்ல பட்டு அது வந்தோடனே எல்லாம் எக்ஸைட் ஆயிட்டாங்க. பவுலர்ல இருந்து கேட்ச் பிடிக்கிறதுக்குள்ளே எக்ஸைட் ஆயிட்டாங்க ரோஹித் சர்மா. அப்புறம் அது குடிச்சிட்டு அது நீங்க கரெக்ட். பார்த்தா தெரியும். கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட். கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்ட். எட்ஜ் வாங்கிடுச்சு. தென் கரெக்ட். விட்டா ஹர்திக் பாண்டியா கேட்ச் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் அது பிடிச்சிருக்கணும் இது. பட் யா இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல விட்டாங்கன்னா அது யா அந்த மிடான்ல தானே மிட் ஆஃப்ல மிட் ஆஃப்ல கரெக்ட். அது. ஆனா லைக் நம்ம பேட்டிங்ல வின் பண்ணிட்டோம். கரெக்ட். கில்லோட எக்ஸலன்ஸ் தான் அது. அதுவுமே முக்கியமான எக்ஸலன்ஸ். விஷயம். நான் கில் கில்ல அடிக்கலன்னா பத்தி நான் நம்மளும் அந்த பேசணும். பிரச்சனையில தான் பட் இருந்தாலும் மாட்டியிருப்போம். நடுவுல கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட்டம் காமிச்சிட்டானுங்க ப்ரோ. ஆமா ஆமா நடுவுல கொஞ்சம் நம்ம கில்ல ஓரளவுக்கு பத்தி நம்மள கொஞ்சம் திணற ப்ரிவ்யூ விட்டானுங்க முன்னாடி நடுவுல. நம்ம தெளிவா பேசுவோம். சௌத்ரி தாய்க்கா இருக்கட்டும். ஓகே ஆ அதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓகே அந்த இஷான் பேசலாம் கிஷனுக்கா பேசலாம் யா இருக்கட்டும் இல்ல இவனுக்கா இருக்கட்டும், பால் நல்லா டேர்ன் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி ம் ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல தான். அதுதான் நான் கில்லுக்கு அதான் உங்க 2 பேரை விட்டு நடுவுல அது ஒன்னு வீடியோ தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். போய் தலைவா தெரியும் மன்னிச்சிரு தெரியும். தலைவா. பார்த்தேன் அதுல ஆனா லைக் தெரியும். மன்னிச்சிரு தலைவான்றதை விட நான் அதுல என்ன சொன்னேன், லைக் நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க 2 பேர் பாத்திருப்பீங்க. நான் மத்த ஆடியன்ஸுக்கு சொல்றேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஏன் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கில்ல ஹேட் பண்ண வச்சாங்க, நம்ம ஏன் ஹேட் பண்ணோம், எல்லாமே அதுல கவர் பண்ணிருக்கோம். ஓகே இப்போ அதெல்லாம் வேணாம், நம்ம ஃபைனல் வந்துட்டோம். சும்மா சொன்னேன் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி நடுவுல அந்த ஒரு வீடியோ போட்டோம். அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்எஸ்ஏ வர்சஸ் ஆப்கானிஸ்தான். வேற ஏதாவது சொல்லணுமா பங்களாதேஷ் மேட்ச் பத்தி? இல்ல போலாம். பெருசா பெருசா ஓகே ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. சரி. அதான் அப்போதான் ஆர்எஸ்ஏ வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இது வந்து நாங்க அதான் ப்ரெடிக்ஷன்ல வந்து நான் அதான் சவுத் ஆப்பிரிக்கா 3 அவுட் ஆஃப் 3 போவாங்கன்னு சொன்னோம். ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னோம். ஆனா இது வந்து ஒரு ரொம்ப இந்த மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஓகே ஆப்கானிஸ்தான் வர மாட்டாங்க ஆஸ் யூஷுவல் டார்க் ஹார்சஸ் இங்கிலாந்து கூட வின் பண்ணிட்டு மேபி இங்கிலாந்து கூட வின் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா கிட்ட தோப்பாங்க தான் சொன்னாங்க. அது அதை நோக்கி தான் போச்சு. பட் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து அந்த வின் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது மழை வந்துருச்சு. அது நம்ம அப்புறம் வருவோம். இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் தான் சவுத் ஆப்பிரிக்கா. ஏதாவது சொல் ம் ஒருவேளை ஆமா கரெக்ட் ஆப்கானிஸ்தான் தான். டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 260 280 அடிச்சிருந்தாங்கன்னா சான்ஸ். இல்ல எனக்கு இல்ல தெரியல. எனக்கு அண்டர் த தெரிஞ்சு சவுத் லைட்ஸ் ஆப்பிரிக்கா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அந்த பண்ணிருப்பாங்க அவங்க. ம் அண்டர் த லைட்ஸ் அவ்வளவு ஒன்னும் பவுலிங் இல்ல பெருசா நான் நல்லா கராச்சி போடல வந்து இன்னைக்கு. பாத்தீங்கன்னா ம் இல்ல நான் ஏன் கேட்டேன்னா இது கராச்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் நீங்க சொன்னீங்க நியூசிலாந்து பாகிஸ்தான் அந்த மேட்ச்ல தான் நடந்தது. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஆச்சுன்னா பால் நல்லா திரும்பிச்சு அவங்க சாண்ட்னருக்கு பிரேஸ்வெலுக்கு எல்லாருக்குமே. ம் அதாவது நின்னு கட்டுன்னு திரும்பி வந்தது. ஸோ மேபி அந்த ரஷீத் ஆமா கான் இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமே அந்த ஆவரேஜ் ஸ்பின் டர்ன் சான்ஸ் வந்து இருந்திருக்கும். டிகிரி நான் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் இந்த ஃபிட்னஸ் பண்ற ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அதான் மேபி ஒரு சான்ஸ் இருந்திருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா பேட் சாரி ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. ம் ஆமா. சோ சரி ஓகே அடுத்த மேட்ச் அதான் போயிடுவோம். நான் தான் நீங்க சொன்ன மாதிரி சேஸ் பண்ணியிருந்தா கூட இது வந்து ஆப்கானிஸ்தான் இப்ப அதே பிச்சில தான் ரஹ்மத் ஷா வந்து இது 90 அடிச்சாரு. அது எனக்கு தெரிஞ்ச ஆப்கானிஸ்தான் வந்து மோர் ஆஃப் ஸ்கோர் போர்ட் பிரஷர் தான். அவங்க சவுத் ஆப்பிரிக்கா இப்போ இதே இப்படி இந்த கேஸ்ல வச்சுக்கோம். ஆப்கானிஸ்தான் 315 அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்கோர் போர்ட் பிரஷர் சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்திருக்காது. ஏன்னா அவங்க மில்லர் வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. சோ மேபி க்ளோஸா போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன்ல பேட்டிங் சொன்னோம். டெப்த் வந்து பாக்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கு நபி ரஷீத் கான் இருக்கு. பட் அந்த என்ன சொல்றது இங்க சவுத் ஆப்பிரிக்கா எப்படின்னா ஒரு ஹிட்டர் ஒரு ஆங்கர்மேன் அந்த மாதிரி மாறி மாறி ஒரு ப்ரூவ்டு கமாடிட்டி டேவிட் மில்லர் கிளாசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்ல அதுதான் அது என்னன்னா ஆப்கானிஸ்தான் மேபி ஒரு 1 or 2 பேட்டர்ஸ் மட்டுமே லைக் பெரிய ஸ்கோருக்கு நம்பி இருக்காங்க. மீதி பேர் அந்த 20s 30s 40s கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆங்கர்மேன் வருவாங்க, ஒரு ஹிட்டர் வருவாங்க, மாத்தி அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் காமிச்சுக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் தான் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா. எனக்கு தெரிஞ்ச டீம் ஆஃப் இது கேம் ஆஃப் தி டோர்னமெண்ட்னா அதுதான். ஆமா ஜாஷ் இங்கிலீஷ் என்னமா ஆடுறான்டா டேய். அவனை எடுத்துக்கலாம்டா சிஎஸ்கே. அவனை விட்டு ஒரு ஹிட்டர் இல்லாம இப்ப மிடில் ஆர்டர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆடில் ரஷீத சூப்பரா ஆடினான்டா அவன். இல்ல ஜாஷ் இங்கிலீஷ்க்கு முன்னாடி பென் டக்கெட் நம்ம சொல்லணும். பென் டக்கெட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் 165 தான் அந்த மேட்ச் வரைக்கும் அட்லீஸ்ட் அது. ஆமா அதுவும் கரெக்ட் தான். இப்போ இந்த இங்கிலாந்து டீம் வந்து எப்படின்னா இந்த மேட்சுக்கு நம்ம வந்தோம். அதாவது இந்த இங்கிலாந்து டீம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா இப்ப அந்த டிராகன் படத்துல வந்து சொன்ன மாதிரினா அதாவது 12th வந்து பாத்தீங்கன்னா 96% அடிச்சுட்டு டிகிரியில போய் 48 அரியர் வச்சான் அப்படின்ற மாதிரி 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் 2022 ஓடி வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு குவாலிஃபைஸ் ஜெயிச்சு
பெஸ்ட் ஒயிட் பால் டீம் உச்சர குச்சுனா அவங்க இப்போ இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பு படிகவலம். இப்போ இந்த ம் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா படிகவலமா ஆடி ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் டீம்ஸ் முத்திரை குத்திட்டு வந்திருக்காங்க. இது எதனாலன்னு பெருசா ஆமா. நீங்க நினைக்கிறீங்க? எதோட எஃபெக்ட்? இல்ல இதுக்கு நடுவுல வந்து நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். நம்ம அந்த 2019 டு 22 19ல ஓடிஐ வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க, 22ல T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அந்த 3 இயர்ஸ் கேப் ஆக்சுவலா கோவிட் டைம். அப்போ 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் 19 எப்போ செப்டம்பர் சம்திங் வேர்ல்ட் கப் முடிஞ்சது. ஒரு 4-5 மந்த்ஸ்ல கோவிட் வந்துருச்சு. ஜூலை கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பெருசா இந்த டீம் ஸ்போர்ட்ஸே நடக்கல, எதுவுமே நடக்கல வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கூட விடுங்க. சோ அந்த டைம்ல அவங்க அந்த மேபி அந்த ஒரு 2020 21 அந்த ஒரு 2 வருஷம் 22ல கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஃப்ரீஸ் பண்ண லைக் மீன் ஃப்ரீ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த 2 வருஷம் ஆமா. ஓடி ஆடி இருந்தாங்கன்னா மேபி இங்கிலாந்து இப்படி ஆயிருப்பாங்களா இல்ல இதை விட ஒஸ்டா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். சோ இல்ல, அதுக்கு அது நடுவுல முடிஞ்சோடனே ஓடிஐ விளையாடுனாங்க. ம் இல்ல பட் அப்படி பார்த்தா எந்த டீம்ஸுமே ஓடிஐ மேட்சஸ் அந்த அளவுக்கு விளையாடல. இப்ப இந்தியா இல்ல ஆஸ்திரேலியா இல்ல நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சவுத் இந்தியா வந்து இருக்காங்க. நல்லா இங்கிலாந்து நல்லா விளையாடிருப்பாங்க சொல்ல. அது வந்து அயான் மார்கன் வந்து ரிட்டையர் ஆன டைம். அது வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே அந்த அந்த உடனே அந்த டைம்ல எப்படி அடாப்ட் பண்ணிருப்பாங்க அதுதான் சொன்னேன். இதை விட நல்லாவும் இருந்திருக்கலாம், இல்ல ஃபேன் இதை விட டிரான்சிஷன். படிக்கவலமா போயிருக்கலாம். அந்த T20 வேர்ல்ட் கப் கூட வின் பண்ணாம இருந்திருக்கலாம், அப்படி சொல்ல வரேன் நானு. ஸோ கரெக்ட். அயான் மார்கன் ரிட்டையர் ஆன உடனே அவங்க எப்படி செட் பண்ணாங்க. இப்போவே பாருங்க, இப்போ அவங்களுக்கு வந்து பட்லர் வந்து கேப்டன்சி விட்டுட்டாரு. அடுத்த கேப்டன் அவங்க அதுதான். நம்ம எப்படி சுப்மன் கில் வைஸ் கேப்டன்சி கொடுத்தோமோ அந்த மாதிரி அவங்க வந்து யாரு ஹாரி ப்ரூக் கேப்டன்சி கொடுத்து வச்சிருந்தாங்க, வைஸ் ஹாரி கேப்டன்சி. ப்ரூக்கு தான் மோஸ்ட்லி ஆமா. அதுதான் நெக்ஸ்ட் திரும்ப கேண்டிடேட். அவரு தான் பண்ணுவாரா அப்படின்றது தெரியாது. ம் சோ இந்த சுச்சுவேஷன் அதுவும் அப்போ ஆமா அந்த அவங்க செட்டப்ல விளையாடி வந்து இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். ம் ஆக்சுவலா அந்த 2019 செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிச்ச ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஜேசன் ராய். அவரு ஆமா யா இப்ப இல்ல. 6 வருஷத்துல ஆள் அட்ரஸ் இல்லாம எங்க போனாருன்றதை என்னால நினைக்க முடியும். ஆமா அவ்வளோ ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவர் அந்த செமிஃபைனல்ஸ் மேட்சா இருக்கட்டும், ஃபைனல்ஸ் மேட்ச்லயா இருக்கட்டும், லீக் ஸ்டேஜஸ்ல ஒரு 2 மேட்ச்ல பேர்ஸ்டோ அவ்வளோ எல்லாரும் ஏன் விடுறீங்கன்னு முக்கியமான. தெரியலையே. பேர்ஸ்டோ நான் நெக்ஸ்ட் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் பேஸ்டோ ராய் அண்ட் பேஸ்டோ அந்த ஒரு டெட்லி ஓப்பனிங் காம்போ ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிக் ஆனதே அந்த 2019 வேர்ல்டு கப்ல. அதுக்கு முன்னாடி அலெக்ஸ் ஹெல்ஸ்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்க. இப்ப எப்படி ராய் காணாம போயிட்டாரோ அலெக்ஸ் ஹெல்ஸ் அப்படிதான் காணாம போனாரு. சோ அந்த அந்த அவங்க அவர் அலெக்ஸ் ஆக்சுவலா அந்த ஹெல்ஸும் ராயும் ஓபன் 2022 பண்ண அப்புறம் டைம்ல தான். ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இல்ல அதாவது ஐயா அது இப்ப சொல்றேன் நான். லைக் அந்த 2019க்கு முன்னாடி இந்த எப்போ ஐ மீன் 18 நினைக்கிறேன், பாகிஸ்தான் கூட வந்து இந்த ஹையஸ்ட் ஓடிஎஸ் ஸ்கோர் அடிப்பாங்களே 483 சம்திங். ஆமா ஏன் ஆமா அந்த ஆமா ஆமா. டைம்ல எல்லாம் பாகிஸ்தானோட ஹேல்ஸும் ஆஸ்திரேலியா ராயும் தான் ஓபன் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சரி ஆமா, பாகிஸ்தான் கூட ஒரு ஸ்கோர் அடிப்பாங்க, பட் ஆஸ்திரேலியாவோட தான் ஹையஸ்ட் அடிப்பாங்க. ஆமா அந்த டைம்ல எல்லாம் அந்த அதான் அந்த ஃபேஸ் அந்த பீரியட்ல எல்லாம் வந்து ஹேல்ஸும் ராயும் தான் ஓபன் அது பண்ணிட்டு அப்ப ஏதோ இருந்தாங்க. இஷ்யூ ஆயிடுச்சுன்றதுனால அலெக்ஸ் ஹேல்ஸ் ஒரு 1 இயர் ஏதோ பேன் பண்ணிட்டாங்க. அது கரெக்டா அந்த ஆமா 2019 வேர்ல்டு கப். So, yeah, அப்பதான் வந்து பேஸ்டோ அண்ட் ராய்ன்ற ஓப்பனிங் காம்பினேஷன்ல வந்தாங்க. அதுதான். சரி நம்ம ரொம்ப ரொம்ப பின்னாடி போறோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. கந்தேஷ் ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல 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 நெக்ஸ்ட் அடுத்த மேட்ச் இது போலாம். அடுத்த இல்ல மேட்ச் போலாம். லைக் ஒவ்வொரு ஆமா மேட்சா இதுதான் பெஸ்ட் போறதுக்கு மேட்ச் பதிலா சொல்லியாச்சு. ஒவ்வொரு மேட்சா போறதுக்கு பதிலா ஒவ்வொரு டீமா போயிடலாம்னு நினைக்கிறேன். அது இன்னும் டைம் கம்மியா எடுக்கும். ஆமா ஐயா. ஆமா நம்ம இப்போ அப்படிதான் ஒரு ஒரு மேட்ச் சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டா நம்ம அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜார்ஜ் பட்லர் கேப்டன் சீட் வரைக்கும் வந்துட்டோம். இது முக்கியமான மேட்ச் இந்தியா பாகிஸ்தான். அப்கோர்ஸ் அதான் எல்லாருமே பாத்துருப்பாங்க. இந்த மேட்ச் மிஸ் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா இப்பதான் ஒரு அந்த எங்க அளவுக்கு அம்மா பெருசா வந்து எப்படின்னா ஆமா சோசியல் மீடியா இப்பதான். நான் கோலிக்கு வந்து எங்க அம்மா அதாவது எப்படி கேட்டாங்கன்னா லைக் பாப்பாங்க அவங்க ரொம்ப அப்பப்போ சும்மா கிரிக்கெட் பார்ப்பாங்க. நான் வந்து அதான் பாகிஸ்தான் அந்த கோலி நல்ல பேட்ஸ்மேன் அதெல்லாம் தெரியும். பட் அவங்களுக்கு வந்து இந்த கோலி வந்து பாகிஸ்தான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயருக்கு ஒரு சும்மா சொல்லுவாங்களே இந்த டீம் பார்த்தா நல்லா. இப்ப தோனிக்கு வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா சொல்லுவாங்க. அந்த அது எங்க அம்மாவுக்கு வந்து லைக் நான் அதை சொன்னேன். அப்போ அப்படியாடா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுதான் ஆமா நீங்க பாருங்க இந்த மேட்ச் கோலி வந்து ஃபார்ம் அவுட் ஆனான்னா கண்டிப்பா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வரும், அப்போ பாகிஸ்தான் அதுல வருவாங்க. அதுல கோலி ஒரு செஞ்சுரி போட்டு ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படின்னு சொன்னா கரெக்டா அது அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. ஸோ அதுதான் மத்தபடி அந்த மேட்ச்ல பாகிஸ்தான்னா விராட் கோலி தான். அவங்க ஆமா அடிச்சிருவாங்கன்னு தெரியும்டா. அது அது இல்லைனாலும் ஆமா அவங்க ஆமா அடிச்சிருவாங்கன்னு தெரியும். கில் அந்த மேட்ச் ஆமா ஆக்சுவலி நல்லா தான் ஆடினான். ஒரு 46 ரன்ஸ் ஆமா அடிச்சான். ஆமா 46 அடிச்சான் யா. அது ஒரு ஆனா எக்ஸ்ட்ராடனரி அப்ரார் பால். அகமத் அப்ரார் அகமத் பத்தி பேசியே ஆகணும். அப்ரார் அகமதோட ஸ்பெல் வந்துட்டு செம ஸ்பெல்ரா. ம் 10 ஓவர் 28 ரன்னு அதெல்லாம் செம ஸ்பெல்லு. தெரியல எனக்கு. கரெக்ட் தான். அப்படி அப்படி அவ்வளவு பயந்து டிஃபென்சிவா போறாங்க. ஏன் ஸ்பின்னர்ஸ்னா இந்தியன்ஸ் செமையா ஆடுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு ஸ்பின்னருக்கு ஏன் இவ்வளவு டிஃபென்சிவா போனாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அந்த மேட்ச் தெரிஞ்சதுதான், அது ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சதுதான். ஆமா பாகிஸ்தான் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் சோசியல் ஸ்குவாட்ல மீடியா ஒன்றும் ஹைப் தான் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி.
அப்போ இருந்துச்சுன்னா அது வேற. அப்போ பாகிஸ்தானும் நல்லா விளையாடுவாங்க, இந்தியாவும் நல்லா விளையாடுவாங்க. இப்போ வந்து அதாவது இந்த அட்லீஸ்ட் இந்த டோர்னமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய, அதாவது இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா, அது ஒரு முக்கியமான மேட்ச் அந்த குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதத்துல. ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு முக்கியமான மேட்ச். அது மழை வந்துருச்சு, பட் அதான் அந்த மாதிரி நிறைய மேட்ச். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, கந்தேஷ் அதான் சொன்னான், நான் வந்து இந்த வாட்டி பாகிஸ்தான் இந்தியாவோட இந்தியா நியூசிலாந்து தான் நான் பாக்குறேன், ஏன்னா நம்ம குரூப் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆமா மேட்ச். எல்லாரும் அதான் உண்மைதான். எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆமா, அவங்க வந்து சும்மா அது இதுதான் சோஷியல் மீடியா, நீங்க சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தை சோஷியல் மீடியா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி பேச எதுவும் இல்ல. சோ அதான் நெக்ஸ்ட் அண்ட் இப்ப பங்களாதேஷ் நியூசிலாந்து. பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் தான் இந்த டோர்னமெண்ட்ல, அது அப்ரார் அஹமது. ஆமா, அது கரெக்ட் தான். அவங்க தெரியல, அவங்க தான் என்ன பேக் பண்ணுவாங்களா, இதுக்கப்புறம் அடுத்த டோர்னமெண்ட் எடுத்துட்டு போவாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே நாங்க வந்து போயிடுச்சு டோட்டலா ரீவாம்ப் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இருப்பாங்க ஒரு சில பிளேயர்ஸ், நான் சொல்றேன். எனக்கு தெரியல, பாகிஸ்தான் எப்பவுமே அன்பிரடிக்டபிள் தான். தென் நியூசிலாந்து பங்களாதேஷ் மேட்ச், அதான் நியூசிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு சொன்னதுதான், நம்ம தெரிஞ்சதுதான் அது. கரெக்ட். வேற தென் அதான் அதுக்கப்புறம் தான் இந்த முக்கியமான மேட்ச். இங்கதான் வந்து நம்ம மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட, மழை வரும் அப்கோர்ஸ், நம்ம நேச்சருக்கு அகேன்ஸ்ட் அது பண்ண முடியாது. கிரவுண்டோட ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆகட்டும், இது வந்து பாகிஸ்தானை நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. பீடாக் சொன்ன மாதிரி ஐசிசி ஹெல்ப் பண்ணிருக்கலாமா, ஏன்னா இது வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் தான், பாகிஸ்தான் போஸ்ட் பண்றாங்க. ஐசிசி மேபி ஹெல்ப் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியல. நம்ம ஐபிஎல்ல பண்ண மாதிரி அதே ஐபிஎல், நான் அதான் யோசிச்சேன், பிசிசிஐயே வந்து அந்த துணியை வச்சுதான் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க பாவம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அத அவரே தானே சொல்லிருப்பாரு, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஆமா, பாகிஸ்தான் கிட்ட இல்ல. மேபி ஐசிசி ஃபண்டிங் பண்ணிருக்கலாமா, அதுதான் இங்க கேள்வி. நான் வந்து இந்த கேள்வி கேட்டாரு. பட் இப்ப அப்படி எப்படி ஃபண்ட் கொடுக்கலாம் அவ்வளோ, அவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு அந்த மாதிரி கிரிக்கெட் போர்டு எப்படி அவ்வளவு ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி. இந்தியா அங்க பேர் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் எங்கடா இந்தியா அங்க போயிருந்தா இந்தியா நம்ம கிட்டே போக விட மாட்டீங்க, நம்ம கிட்டயே காசு இருக்கு, நம்ம எதுக்கு அவங்க கிட்ட வாங்கணும். இப்ப நம்ம ஆள் தான் அங்கேயும் உட்காந்துட்டு இருக்காரு. போ சொல்றான் என்ன பாகிஸ்தான்ல இருந்து துபாய் என்ன ஒரு 2-3 மணி நேரம் ஃபிளைட் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த ஒரு பேச்சோட முட்டுப்பி வச்சு முடிச்சிருப்பாங்க அவ்வளவு. ரைட், அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். இப்ப மழை வந்தது அந்த மேட்ச் எதுப்பா, சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மேட்சா? அதுக்கப்புறம் அதுதான் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து நினைக்கிறீங்க. நடந்திருந்தா சவுத் ஆப்பிரிக்கா தான் ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்றேன். ஆமா, ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷனும் அதுதான், நான் அதுதான் அதுலயே தான் பேக் பண்றேன் இப்போ. தென் அதுதான் இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். இது வந்து நல்ல மேட்சா இருந்துச்சு. பட்லரும் ரூட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. நான் அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர்ஸ். ரூட் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி அடிக்கிறான் அவர் ஓடிஐ கிரிக்கெட்ல. அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில இன்னொரு ஃபர்ஸ்ட் மேட்ச்மே வந்து ஸ்ரீனி சொன்ன, நம்ம ப்ரெடிக்ஷன்ல ஸ்ரீனி சொன்ன மாதிரி ரூட்டை வந்து ரூட்டா விளையாட விட மாட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்ல மேபி அவரே வந்து ஒரு வே கண்டுபிடிச்சாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ஒரு 70 ஆர்டர் சம்திங் அடிச்சாரு, 60-70 ஆர்டர் ரன்ஸ் அடிச்சாரு. இப்போ அகைன் ஒரு செஞ்சுரின்னும் போது இதை வந்து ரொம்ப லேட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக்கிங் மேபி எல்லாம் நம்ம வெளியில இருந்து சொல்றது கேட்டு, அதுதான் அகைன் அதான் சும்மா எல்லாம் பேஸ் பால தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. கந்தேஷ் சொன்ன மாதிரி அந்த 2015 மெக்கலம் பேஸ் பால்ல வில்லியம்சன், ராஸ் டெய்லர் 2 பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இங்க ரூட் ஒருத்தர் அட்லீஸ்ட் அவரோட வேலையை பக்காவா பண்ண விட்டு இருந்தா இவ்வளவுலாம் பட்லர் டபுள் கியர் தான், அவர் வந்து அடிச்சும் ஆடுவாரு. 2 பேரையும் அடின்னு சொல்றது வந்து தப்பு. டெம்ப்ளேட் சிம்பிளா எப்படி இருக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல டக்கெட்டு சால்ட் யாராவது ஒருத்தங்களை அடிக்க சொல்லிட்டு ஒருத்தங்களை நிக்க வைக்கிறாரு. ஒரு பக்கம் அப்படியே நிக்க சொல்லணும். இப்ப நம்ம இங்கே எப்படி பண்றாங்களோ, ரோஹித் அண்ட் கில்லு அப்படி. ரோஹித் ஒரு பக்கம் எப்படி எல்லா பாலையும் அடிக்க போய் கில்லு ஒரு சைட்ல இருக்கு ஒரு பேட் பால்ஸ் அடிச்சு ஆத்தன்டிக் ஷாட்ஸ் ஆடுறாரோ அந்த மாதிரி பண்ணணுமா இருக்கும். அங்க 2 பேருமே அடிக்க போறதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆமா, சோ அது நம்ம லாஸ்ட்ல ஆமா அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நான் லாஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கேப்டன்சி பண்ணிட்டு இந்த டோர்னமெண்ட் கேம்பெயின் முடியும் போது அப்படியே கேப்டன்சி ஸ்டிண்ட் முடிஞ்சிரும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அகைன் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம் இந்தியா நியூசிலாந்து கேம் தான். ஆக்சுவலி அந்த கேம் பத்தி பேசலாம். என்னன்னா அந்த கேம் வந்துட்டு அவங்க 113 for 4 இருந்த வரைக்கும் கேம் வாஸ் ஆன் வித் நியூசிலாந்து. சாரி, ஒரே நிமிஷம் இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. நான் வந்து இந்த நடுவுல தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ராவல்பிண்டில ஒரு கேம் வந்து ரெயின் அபேண்டன் ஆச்சு, அது சும்மா கவர் பண்ணுவோம் தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா, அது நான் ஸ்டார்டிங்லயே தான் சொன்னேன், அது ஆஸ்திரேலியா வின் பண்ற மாதிரி தான் போச்சு. இது நடந்திருந்தா ஆப்கானிஸ்தானுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கூட கிடைச்சிருக்காது. உண்மை அதுதான்.
மேபி ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளான்ஸோட வந்திருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷனா தான் சொன்னோம், எப்படியாச்சும் ஆப்கானிஸ்தான் போட்டு அது வந்து ரிவெஞ்ச் தான். அகைன் சோஷியல் மீடியா ஹைப் அந்த மாதிரிலாம் இல்ல, மேக்ஸ்வெல்க்கு அகைன்ஸ்டா ரிவெஞ்ச் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லல. ஆஸ்திரேலியா வந்ததுக்கும் ஆப்கானிஸ்தான் அந்த டோர்னமெண்ட் வரதுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணோம். அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் ராங்கா போச்சு. ப்ரெடிக்ஷனுக்காக நான் சொல்லல, நான் இன்னும் பெட்டர் பிளான்ஸோட ஆப்கானிஸ்தான் வந்திருக்கணும். அது இந்த 2 கேம் அகைன் அந்த ரெயின் கான்செப்ட், அந்த இன்னும் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்திருக்கும், எல்லாம் அந்த கான்செப்ட்ல தான் வரும். நம்ம அதை கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்பதான் லாஸ்ட் அந்த செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இருந்த மேட்ச் போலாம். ஸோ அதான் நெக்ஸ்ட் இந்தியா நியூசிலாந்து கேம் தான் செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி லாஸ்டா நடந்த லீக் ஸ்டேஜ் கேம். அதுதான் நம்ம குரூப்ல மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் வந்து அதுவா தான் இருந்துச்சு. நாங்க வந்து ப்ரெடிக்ஷன்ல நியூசிலாந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம். நியூசிலாந்து 3 out of 3. ஆமா ஆமா, நம்ம சொன்னதுதான் அதுதான். லைக் அது நம்ம தான் சொன்னோம், இந்தியா நியூசிலாந்து மீட் பண்ணுவாங்க, 2 செமிஃபைனல் வரும். நம்ம ப்ரெடிக்ஷன்ல ஆஸ்திரேலியா வைக்கல. சோ நான் என்ன நினைச்சேன், நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் விளையாடி இருப்பாங்கன்னு நினைச்சேன் நானு. அவர் அதான் இந்தியா ஆப்கானிஸ்தான், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி விளையாடி இருப்பாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா வந்தாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் ஆகட்டும், மேத்யூ ஷாட்டோட ஒரு ரெசிலியன்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா வந்தாங்க. தென் அதுவுமே அகைன் ஒரு சோஷியல் மீடியா ஹைப் மாதிரி பண்ணிட்டாங்க. டேய் அந்த வேர்ல்ட் கப் வேறடா, நான் இது வந்து சொல்லணும்னு நினைச்சேன், சாரி. அது வந்து அகமதாபாத்ல நம்ம ஊர்ல நம்ம ஹோம்ல வந்து அவன் வந்து சைலன்ஸ் பண்ணிட்டு போனான். இதை வந்து திரும்ப நம்ம ஊர்ல பண்றதோட அவங்க ஊர்ல மெல்பர்ன்ல போய் நம்ம பண்ணணும். அதுதான் ரிவெஞ்ச். அதே மாதிரி அந்த அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாதான். சும்மா வேற 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு எல்லாம் போயிட்டு இதெல்லாம் போயிட்டு ரிவெஞ்ச் சொல்லிட்டு இருக்கானுங்க. சொல்றேன் அதே மாதிரி இது நான் அதான் சொல்றேன். இப்ப திரும்ப நம்ம ஹோம்ல அடிக்கிறத விட நான் அதான் மெல்பர்ன் வந்து அகமதாபாத்துக்கு கொஞ்சம் கூட சலைச்சது இல்ல. அதுவும் 1 lakh பிளஸ் சீட்டிங் கெபாசிட்டி இருக்க ஸ்டேடியம் தான். நீ போயிட்டாங்க 1 லட்சம் பேர் சைலன்ஸ் பண்ணு. அப்கோர்ஸ் அங்க நிறைய இந்தியன்ஸ் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. சொல்றேன் அந்த மாதிரி அவங்க ஊர்ல போய் நான் வந்து அதுவுமே ரிவெஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த ஷெட்யூல் விட்டாங்களே 10 years எந்தெந்த ஐசிசி ஈவென்ட்ஸ் எங்க நடக்குது, ஐசிசி ஒரு ஷெட்யூல் விட்டாங்களா பாத்துருக்கீங்க? அதுவும் T20 வேர்ல்ட் கப் தான் நினைக்கிறேன். சோ அதான் பாத்துக்கோங்க. அப்போ வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்துதான் அந்த மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் இருக்க மாட்டாங்க, கமின்ஸ் இருக்க மாட்டாங்க, இங்கேயுமே இந்தியால யாரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. ஆக்சுவலா இந்தியாக்காக வேணா போய் எடுக்கலாம். சும்மா எனக்கு வந்துட்டு அது வந்து பேரே மினி வேர்ல்ட் கப். இந்த சில்லற பசங்களை பத்தி எல்லாம் பேசாதடா, அடுத்தது போடா மூவ் ஆன். இல்ல எனக்கு அந்த இந்தியா நியூசிலாந்து பத்தி இன்னும் பேசலாம். வருண் சக்கரவர்த்தியோட அந்த பிரில்லியன்ஸ், அந்த ஃபைஃபர் மட்டும் இல்லைன்னா இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணி இருக்காது. ஏன்னா தேவர் டேக்கிங் த கேம். வில்லியம்சனும் சரி, டாம் லாத்தும் ஒரு பக்கம் ஆடுறாங்க. சரியா, தேவர் டேக்கிங் த கேம். 240 எனக்கு 250 I don't think so that was a very good score. அதுதான் ரன் த்ரூ பண்ணிட்டாங்க. சார் ஓகேடா, இல்ல நான் கேக்குறேன், கில் அந்த மேட்ச் என்ன பண்ணா? கோலி ஓகேடா, கோலி பிலிப்ஸ் கேட்ச் சரிடா ஒத்துக்கலாம். கில் அந்த மேட்ச் என்ன பண்ணா ஒரு தெரியல. பங்களாதேஷ் கூட அடிச்சா, பாகிஸ்தான் கூட அடிச்சா. அது அந்த டச்ல தான் இருந்தா. ஆக்சுவலா அது மேபி அந்த பால் கொஞ்சம் லூஸ் அண்ட் ஷார்ட் ஒரு இறங்கி வந்து எனக்கு புரியுது. 2 பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு 3வது பால் கொஞ்சம் உள்ள கொண்டு, அதாவது சரி ஓகே எனக்கு பெரிய இது மாதிரி தெரியலடா. சரி ரைட், நம்ம செமிஃபைனல்ஸ் எனக்கு சந்தேஷ் சொல்றது புரியுது. ஏன்னா அதான் இந்த டோர்னமெண்டோட வாட்ச் அவுட் பிளேயர், லைக் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடுத்ததுக்கு அப்புறம் ஹையஸ்ட் ரன் கெட்டரா கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துச்சு. அப்படி இருக்க ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி அவுட் ஆயிருக்க கூடாதுதான். நம்ம சொல்லலாம் நல்ல பால் தான், ஸ்லோவர் ஒன் தான், அதாவது ரொம்ப ஸ்லோவா அந்த அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஷாட் வந்து கொஞ்சம் பால் ஸ்பீடா வந்திருந்தாலுமே அது வந்து மொக்க ஷாட் தான். ரொம்பலாம் போயிருக்காது, ஒரு ரன் மேபி போயிருக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து நல்ல ஷாட், ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் ஆடுறதுக்காக. மேபி அது ஒரு மாதிரி வச்சு அந்த அது வந்து எனக்கு அந்த இந்த தான் ஞாபகம் போச்சு. 2023 ஃபைனல்ஸ் கோலி அவுட் ஆவானே கமின்ஸ் கிட்ட, 23 ஃபைனல்ஸ் அகமதாபாத்ல இன்சைட் எட்ஜ் வாங்கி ஸ்டம்ப்ல அடிக்கும் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் எனக்கு அதுதான் ஞாபகப்படுத்துச்சு. ஓகே, சோ அது ஓகே. நம்ம ஒரு செஞ்சுரி, ஒரு ஹாஃப் செஞ்சுரி, ஒரு சிங்கிள் டிஜிட், டிபிக்கல் ஒரு என்ன சொல்றது ஓபனிங் பிளேயர் தான். ஒரு அப்சல்யூட் ஃபேண்டாஸ்டிக் நாக். ஸ்ரேயஸ் ஐயர் பேசியே ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் டோர்னமெண்ட் ஃபுல்லாவே இருக்கும்போது அக்சர் பட்டேல் எல்லாம் வாக்கிங் பண்ண கூடாது ப்ரோ.
இல்ல கேஎல் இல்ல ராகுல் அந்த சுச்சுவேஷன்ல வந்திருக்கணும் ஆக்சுவலா 30-3 இருந்தாங்க இந்த மேட்ச். இல்ல திருப்பி ஒரு ரைட் ஹேண்டர் இறக்க சொல்லுங்க. வேணாம், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரே இடத்துல போட்டு விக்கெட் எடுத்துடுறாங்க. அதுக்காக தான் அக்ஷர் பட்டேல் கொண்டு வந்தாங்க. பட் லைக் பட் ஆனா எனக்கு அந்த தேர்ட்டி இது ஃபார் த்ரீல ஓகே. இருந்து கேஎல் ராகுல் நிறைய வாட்டி அவன் அந்த மாதிரி சேவ் பண்ணி ம். கொடுத்துருக்கான பார்ட்னர்ஷிப் அமைச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் மேபி கேஎல் ராகுல் முன்னாடி அமைச்சிருக்காங்க. எனிதிங் செட் அதான் வருண் சக்கரவர்த்தி யாருப்பா அவரு? என்ன என்ன பண்ற என்ன எங்க இருந்துப்பா போடுறான் ஒண்ணுமே. வந்தாரு? அதாவது நம்ம டீம் ஆள பார்த்து நமக்கே பயமா இருக்கு. அது வந்து சும்மா காமெடி சொல்லுவாங்க. அவன் போடுறத பார்த்தா நமக்கு வந்து ஆப்போனன்ட் கரெக்ட். பிளேயர்ஸ பார்த்து பயமா இருக்கு. என்னடா இவங்க எப்படிடா ஆடுவாங்க? ஒண்ணுமே யோசிக்கவே விடல இப்படிதான் ஆட அப்படின்னும் போது போறாங்க. அது சொன்னீங்களே அது இல்ல, கம்பேக். 4 அது வருஷத்துக்கு வந்து ஒரு முன்னாடி ரிவெஞ்ச் 4 இல்ல வருஷத்துக்கு முன்னாடி கம்பேக்யா. ம். இதே துபாயில தான். ஆ அதாவது ஏன்டா எடுக்கிறீங்க, வெறும் ஐபிஎல் தான் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு அது சொன்னவன் அத்தனை பேர் T20 வாயை பத்த வச்சு இது இருந்தாலும் டோர்னமெண்டா இருந்தாலுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆச்சு. துபாயில தான் டோர்னமெண்ட் நடந்துச்சு. நியூசிலாந்து கிட்ட கரெக்ட் வந்து வருண் கரெக்ட். சக்கரவர்த்தி அது ஒரு பேட் இதே மெமரிஸோட போயிட்டு. பாகிஸ்தான் நியூசிலாண்டோட தான் ஆமா வந்தாங்க. ஆமா கரெக்ட். சோ அதுதான் அது அது சொல்றீங்களே அது கம்பேக். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம நாங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டோம் அது இதுனா என்ன? அதான் ரிவெஞ்ச் எடுத்துட்டு அதுதான். ஓகே. விடுங்க ப்ரோ, சும்மா அரசமாவே அரைச்சு என்ன பண்றது. அதுதான் கரெக்ட் தான். சோ வேற ஏதாவது பாயிண்ட் சொல்றீங்களா? இந்தியன் அடுத்து இல்ல செமிஃபைனல்ஸ் போயிடலாமா? செமிஃபைனல்ஸ் போயிடலாம். யா யா ஷூர் செமிஃபைனல்ஸ். ம். அது அகைன் அதுதான் ஆஸ்திரேலியா. பட் நான் இந்த மேட்ச் என்னன்னா ஆஸ்திரேலியா ஏன் ஆஸ்திரேலியாவா இருக்காங்கன்றது நான் அங்கதான் பார்த்தேன். அவங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. நான்லாம் ஒரு பாயிண்ட்ல எங்க அப்பா வந்து வெளியில இருந்தாருன்னு நினைக்கிறேன். போன் சும்மா ஏதோ போன் பண்ணும்போது ஏதோ கடைக்கு போன ஏதோ போன் பண்ணும்போது ஸ்கோர் ஏதோ கேட்டாரு. நான் சொன்னேன் நான் வந்து 220 தான் வரும் போல கம்மியா தான் இருக்கான்னு பார்த்தா அவங்க வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியாது. அது வந்து 264ல வந்து நின்னுச்சு. அதுதான் ஆஸ்திரேலியா என்ன கேட்டா. அலெக்ஸ் கேரி ஆஸ்திரேலியா அலெக்ஸ் கேரி யாருன்றது ஸ்டேஜ்ல அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. ஆமா அலெக்ஸ் கேரிய பத்தி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அலெக்ஸ் கேரி ட்ரெமண்டஸ் ஒரு ஃபார்ம்ல இருக்கான். ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 300 ரீச் ஆகிற மாதிரி இருந்தாங்க. ம். ஆமா ஆமா கரெக்ட் அந்த தான். நம்ம நம்ம ஸ்டீவ் மட்டும் ரெகுலர் சும்மா அந்த அந்த அலட்சியமா மேட்ச். ஒரு ஷாட் ஆடாம இருந்திருந்தாரு. ஆமா அது வந்து ஆமா ஒரு ஆமா. ஸ்லோ யாக்கர் ஏறி வந்து அலட்சியமான ஷாட் தான் அது. அது சும்மா அதுதான். ஒரு டிஃபென்ஸ் தட்டு தட்டி இருந்தா கூட, ம். ஏன்னா இறங்கி ஆமா. வந்துட்டாரு, கிட்டத்தட்ட முன்னாடி வந்துட்டாரு. சும்மா ஒரு தட்டு தட்டி இருந்தா கூட எங்கேயாவது ஒரு கவர்ஸ்லயோ இல்ல ஒரு ம். பாயிண்ட்லயோ கொஞ்சம் வேற ஒரு சிங்கிளோ இல்ல ஃபோரோ போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது. கரெக்ட். சும்மா தூக்கி அதே அடிக்க போனாரு மாதிரி அந்த ஒரு ஆமா ஆமா அதான் ஒரு மாதிரி டபுள் மைண்டட் ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒண்ணு ஃபுல்லா தூக்கி அடிச்சிருந்தா கூட கரெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணி அடிச்சு ஃபுல் டாஸ்ல மேபி அவுட் ஆயிருக்கலாம். அது ஒரு மாதிரி பேட்லயும் கரெக்ட். படாம பேட் ஷாட் தான் அது. நான் அதுதான் அந்த மேட்ச் நம்மளை காப்பாத்துனது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் எடுத்தது மட்டும் தான். மெயின் பாயிண்ட் அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல. ஏன்னா அவங்க செட்டில் ஆயிட்டே தான் இருந்தாங்க. அது மொமெண்டம் வந்து அங்கேயும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்பப்போ விக்கெட் எடுத்து கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் நம்ம கரெக்ட். சைடு இழுத்தோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு கூப்பர் காலனிக்கு எனக்கு தெரிஞ்சு ஜேக் ஃப்ரேசர் தான் டைரக்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸா உள்ள வந்திருக்கணும். ஏன்னா எல்லாருமே முப்பது பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். ஆமா அது தெரியல எனக்கும். கூப்பர் கார்னலி திடீர்னு ஏன்னா நீங்க டோர்னமெண்ட்ல எடுத்துட்டு வரலாம், சாம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம். திடீர்னு செமிஃபைனல்ஸ் எடுத்து வந்துட்டு அவனும் சின்ன பையன் 19 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பிரஷர் ஆமா ஆஸ்திரேலியா இருக்கும். ஆனா எல்லாருமே அதுவும் தான் சொல்றேன். செமிஃபைனல்ஸ் அதான் அவங்க 5 ம் ஸ்பின்னரோட எல்லாம் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. கூப்பர் கான்லி போடுறான், டிராவல்ஸ் ஹெட், மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் இவன் ம் ஆடம் சாம்பா, இத்தனை ஆடம் பேர்லாம் ஜாம்பா. போட நான் பார்த்ததே கிடையாது. சோ ம் அவங்களோட கரெக்ட் பவுலிங் நம்ம சொன்ன மாதிரி வீக்கா தான் இருந்தது. அவங்க அன்லஸ் அதர்வைஸ் அந்த மேட்ச் ஒரு 300க்கு அடிச்சிருந்த 280 300 அடிக்கலன்னா ரொம்ப ஆனா அந்த மேட்ச் நம்ம க்ளோஸா போய் தான் 20 பால் 20 எல்லாம் பட் வந்துச்சு. இன்னும் என்னடா பண்றீங்க, டஃப் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட கடைசி ஓவர் ம் வரைக்கும் போச்சு. அதுதான் என்னடா கடைசி இல்ல ஒரு பண்றீங்க, இது அடிச்சு நம்ம தான் முடிங்கடா. நம்ம ப்ரெடிக்ஷன்ல சொன்னது தானே. ஆக்சுவலா துபாயில இங்கெல்லாம் வந்து நீங்க இந்த இந்தியால எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போய் நம்ம நெதர்லாண்ட்ஸ் கூட 400 ரன்ஸ் எல்லாம் அடிப்போமே அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேட்ச் க்ளோஸா தான் போகும் அந்த சொன்னதுதான். தூக்கம் வராது. அதுதான் அந்த ஃபேஸ்ல கண்ட்ரோல் எடுக்கிறது தான். மேபி அதை ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. நியூசிலாந்து அதுதான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மேபி பிரச்சனை இல்லை. இந்தியா மேட்ச்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப இப்ப 10 ஓவருக்கு இவ்வளவு இருக்கணும், அடுத்து 15 ஓவருக்கு இவ்வளவு இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவ்வளவு ப்ரெஷர் பண்ண வேணாம். பட் நம்ம அந்த அதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்ன்றதுதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஓவர்ஸ் கவுண்ட்ல இல்லைனாலும் ஒரு இதுல இருந்து அட்லீஸ்ட் அடுத்த விக்கெட் விடுற வரைக்கும் இவ்வளவு ரன் அடிச்சோம் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு மேட்ச் வின் பண்ணிடலாம். அது க்ளோஸா போகும். நான் இப்பவும் சொல்றேன் ஃபைனல்ஸ் க்ளோஸா தான் போகும். ஈஸியா கண்டிப்பா ஈஸியா முடியாது ஃபைனல்ஸ். அது யார் வின் பண்றாங்கன்றது அதுதான். அந்த ஃபேஸ் கண்ட்ரோல் பண்றவங்க கிட்ட தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் மேட்ச் அதுதான். வேற ஏதாவது சொல்றீங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இல்ல இல்ல அடுத்த நியூசிலாந்து மேட்ச் போயிடலாமா? போலாம், அடுத்த மேட்ச் ம் போலாம். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா. யோ யாரையா அந்த சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தாலே பாவம். நல்ல செம்ம ஃபார்ம்ல இருந்துட்டு அது ஏன் அது வந்து 32 வருஷமா செமிஃபைனல்ஸ் வந்தா மட்டும்
அவங்க ஆக்சுவலா 32 ஃபைனல்ஸ் வருஷமா போற இந்த டீம் கூட கிடையாது. லாஸ்ட் இயர் அந்த T20 வேர்ல்ட் கப்ல மட்டும் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. அதுவும் வந்து தோத்தாங்க. ஓகே, அது விடுங்க. அது T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த ஓகே ஓகே செமிஃபைனல்ஸ் கர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை தான் அதே ஐசிசி டோர்னமெண்ட்ல அஃபெக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? அட்லீஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல என்ன ரீசனா இருக்கும்னு சொல்லுங்க. எனக்கு எனக்கு டோட்டலா தெரியல. எனக்கு என்ன சொல்றது. என்னோட ஒப்பீனியன்ல ஸ்ட்ராட்டஜி கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீடாக் அவரோட சேனல்ல சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த 2014 பின்னாடி போக கூடாது, பட் ஜஸ்ட் ஒரு இல்ல எக்ஸாம்பிள் இல்ல, அதெல்லாம் சொல்றாரு. எதுவும் சொன்னாரு பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் தானே. 2014 செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான் விளையாடுவாங்கல்ல. ம் 170 நல்ல ஸ்கோர் தான். ஆனா பங்களாதேஷ் அந்த ம் பிச்சு கூட கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அந்த அளவுக்கு பால் பேட்டுக்கு வரல. சரின்ட்டு அவங்க வந்து டேல் ஸ்டெயினை வச்சு ஓபன் பண்ணாம ஜேபி டுமினியை வச்சு அந்த மேட்ச் ஓபன் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ம் ஓவர்ல 14 ரன் போயிடுச்சு. சரியா, அங்க அதுல இருந்து ஒரு மேட்சை கோட்டை விட்டு அங்க இருந்து ஒரு மேட்சை கோட்டை விட்டாங்க. ஒன்றும் பெருசா பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கே தெரியும், விராட் கோலி ஒரு 70 அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி அது அந்த அடுத்த இந்த வருஷம் இது அந்த சொல்றேன் 2014 வேர்ல்ட் கப் தோனி கூட டிஃபென்ஸ் வச்சு முடிச்சா. ஓகே ஆமா ஓகே, ஆமா 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 கரெக்ட். ஆமா, அது யா யா. அது இன்னொன்னு அந்த 2015 வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மழை வந்து அந்த செமிஃபைனல் மேட்ச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்லாந்து ஆமா ஆமா, யா அதுதான். நியூசிலாந்து போயிட்டாங்க. கேட்ச் எல்லாம் அதெல்லாம் விடுவாங்க, நிறைய கேட்ச் அங்கேயே ஏபி விடுவாங்க. வந்து டிவிலியர்ஸ் பாத்தீங்கன்னா மாதிரி பிளேயர்ஸ் வந்து அப்படி ஒரு ரன் அவுட் 43 விடுவாங்கன்றதுதான் ஓவர்ஸ் கேள்வி. ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா 43 ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆயிடும் மேட்ச். அவங்க அடிப்பாங்க ஒரு 290 என்னமோ ஸ்கோர் தான் அடிப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நல்லா மழை பெஞ்சு வெட்டா இருக்கு அந்த பிட்ச் எல்லாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்ரான் தாஹிரை வச்சு ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பீடாக் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. அதை வச்சு பண்ணாம பாத்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் பீடாக் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்கும் கீழே இறங்கி வந்து அந்த டக் அவுட்ல இருந்து சொன்ன ஆரம்பிப்பாங்க, எப்பயாச்சும்ப்பா டேல் ஸ்டெயின் வச்சு பண்ணாதீங்கப்பா, இம்ரான் தாஹிரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் இனிஷியல்ல மெக்கலம் அவுட் எடுக்கணும். ஏன்னா அவரு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன். அவர் எப்படியாச்சும் அவுட் எடுத்துட்டா மேட்ச் கேம் ஓவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு டேல் ஸ்டெயின் அப்படி வச்சு ஓபன் பண்ணுவாங்க. அப்போ ஓபன் பண்ணி உங்களுக்கே தெரியும் வச்சு இறங்கி இறங்கி வந்து இறங்கி இறங்கி அதுதான் சொல்ல. அப்ப நீங்க சொல்ற அதுக்கப்புறம் பாயிண்ட்ல அந்த மேட்ச்ல ஒரே இருக்கா 6வது ஓவர்ல இம்ரான் தாஹிர் வந்தாரு. 6வது ஓவர் 7வது ஓவர் சரியா ஞாபகம் இல்ல. ஆமா, ஒரு அதான் அப்ப நீங்க மீடியம் சொல்ற ஓவர், அப்புறம் 2வது ஓவர்ல ஒரு விக்கெட். ஆமா, அதான் அப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் படி பார்த்தா அட்லீஸ்ட் தாஹிர் எத்தனை வந்தா கூட மெக்கலம் அவுட் ஆயிருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்றது இல்ல. ஆமா, மெக்கலம் வந்து டேய் அது என்னது, நான் ஃபாஸ்ட் பவுலர் போல இறங்கி வந்து ஆடுறதா ஸ்பெஷலிஸ்டே நான்ன்ற மாதிரி தான் மெக்கலம். கரெக்ட். அவங்க ஸ்டார்க்கே பயப்பட அவுட் ஆறாலும் இல்லையோ, ஆனா ஸ்டார்க்கே பயப்படாம எனக்கு தெரிஞ்சு இறங்கி வந்து அதான் அவங்க வியான் ஆடுற ஒரே முண்டர் பேட்ஸ்மேன் ஆடி மெக்கலம் தான். அதுதான். வியான் முண்டர் ஆடினது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தோணுதுடா எனக்கு. ஸ்டப்ஸ் அந்த இடத்துல ஸ்டப்ஸ் அந்த பேட்டிங், ஏன்னா எப்படியும் பவுலிங் வச்சு உன்னால பாகிஸ்தான்ல எதுவும் பண்ண முடியாது. ஸ்டப்ஸ் வியான் இருந்திருக்கணும்னு முல்டர்லாம் பிரச்சனை இல்ல. நினைக்கிறேன். ஷம்சி எஸ் ஷம்சி வெறும் கேஷவ் மகாராஜ் மாதிரி ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு ஆடுறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் தட் வுட் பி ரைட் சாய்ஸ் இன் பாகிஸ்தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இதுக்குதான் எப்பவுமே இது வந்து மேபி தெரியல கிளீஷேவா கூட இருக்கலாம். நான் எப்பவுமே யோசிக்கிறது வந்து அந்த அந்த டெம்ப்ளேட் தான். அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர் எல்லா லைக் என்ன ஆனாலும் அதுதான் அந்த டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப கூட நம்மளே கூட 4 ஸ்பின்னர் வச்சுலாம் போறோம். ஓகே பிரச்சனை இல்லை, கண்டிஷன்ஸ் படி போறாங்க. இந்த இந்த 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர்ன்ற கான்செப்ட் போனா என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். டக்குன்னு கேம் சேஞ்ச், ஒரு மழை வந்து கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா 2 ஸ்பின்னர் இருக்காங்கன்னா பாத்துக்க போறாங்க. இல்ல எனக்கு ஸ்பின்னர் வேணா ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணா 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் பாத்துக்க போறாங்க. அதை விட்டு நாங்க ஒரு ஸ்பின்னர் வச்சு போறோம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போறோன்றது என்னைக்குமே அது வந்து நம்ம அது நல்லா போற வரைக்கும் நம்ம அதை பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க, ஏன் நீங்க எடுத்துட்டு போல, கம்மியா எடுத்துட்டு போனீங்க, அப்படிதான் ஆகும் அது. அதுதான் 2015ல இந்தியாவோட டீம் அப்படிதான் இருந்துச்சு. கரெக்டா அந்த அஸ்வின் ஜடேஜா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், முகமது ஷமி இருப்பாங்க. புவனேஸ்வர் குமாருக்கு இன்ஜுரி ஆகும் முன்னாடி. புவனேஸ்வர் குமாருக்கு அதுக்கு பதில் மோஹித் சர்மா வருவாங்க. அது அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த இடத்துல ஆக்சுவலா ஆல்ரவுண்டர்ஸுமே அப்போ வந்து ஜடேஜா அஸ்வினோட பேட்டிங் நம்பி இப்போ இருக்க அளவுக்கு அப்போ அஸ்வின் ஜடேஜா பேட்டிங் நம்பி இல்ல, நல்லா ஆடுவாங்க அப்பவும். லைக் அண்டர் த ரேடா தான் இருந்திருக்காங்க. பட் அப்போ நம்ம வந்து அவ்வளோ அவங்க பேட்டிங் டிபெண்டா இல்ல. இங்க தோனி தான் லாஸ்ட். தோனிக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தாங்க. இவ்வளவு தோனி ஆல்ரவுண்டர்ஸ் விரும்புற தோனியே அந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஆல்ரவுண்டர்ஸ் கம்மி, ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாம தான் போயிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா. அதுதான் அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர் டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா ஆல்ரவுண்டர்ஸ் மேபி உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். அதான். ஓகே, ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ போலாமா? வேற எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. அதான் டேவிட் மில்லர் தான் ஓகே, அது சும்மா அந்த கிரவுட் என்டர்டெயின்மெண்ட் பண்ற நாக் தான்.
என்ன கிரவுட் என்னடா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு லீக் மேட்சா இது? டேவிட் மில்லர்னு நீங்க சொல்லும் போது வந்துட்டு ஒரு ஒன் ஒரு ஆஃப் த வாட்டி ஞாபகம் மோஸ்ட் வந்துட்டு அண்டர் வருவேன் ரேட்டட் சென்னை. பிளேயரை இன்னும் நீங்க ரொம்ப அண்டர் ரேட் பண்றீங்க. டேவிட் மில்லர் மாதிரி ஒரு கிளட்ச் சமயத்துல பர்ஃபார்ம் பண்ற பிளேயர் யாருமே கிடையாது. சரியா? ஆஹ் 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸே 100 அடிச்சான்னு நினைக்கிறேன். அது ஆஹ் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் வரவே முடியாதுடா. 2015 வேர்ல்டு கப்ல கூட 2015ல அதுதான் கூட ஒரு 49 அடிப்பானே இருக்கு. டேவிட் உம் டேவிட் மில்லர் இஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் எவர். கண்டிப்பா. கரெக்ட் கரெக்ட். அவனோட நாக்கு அந்த பக்கம் மட்டும் ஒரு பேட்ஸ்மேன் யாராவது நின்று இருந்தான்னா கண்டிப்பா மேட்ச் மாறி இருக்கும். அதே ஒரு வேறயா? பேட்ஸ்மேன் அதாவது அந்த மேட்ச் டியான் முல்டர் மாதிரி ஜெயிக்காததுனாலே யாராவது ஒருத்தர் நின்று அவனோட இருந்தா. பர்ஃபார்மன்ஸ் அப்படியே நிழல் மாதிரி மறைஞ்சிடுது. 362ன்ற ஸ்கோரை பார்த்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வாய்ப்பு இல்ல. மில்லர் ஆடின ஆட்டத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. அவங்க இன்னும் மேபி அதான் ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் நின்று இருந்தாங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த செமிஃபைனல்ஸ்லேயே ஹையஸ்ட் சேஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல. யா அதுதான். ஸோ ஓகே, நியூசிலாந்து ஃபைனல் வந்துட்டாங்க. இதுக்கு மேல ப்ரிவ்யூ தான். நம்ம ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுலயே நிறைய லைக் ஆடியன்ஸ் பாக்குற ஆடியன்ஸ் வந்து ப்ரிவ்யூ கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா அஃப்கோர்ஸ் அன்சேஞ்சா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். துபாய் தான், வருண் சக்கரவர்த்தி ஆடுவார் ஃபைனல்ஸ், அதுல டவுட் இல்ல. மோஸ்ட்லி இந்த மேட் ஹென்ரி கேஸ் தான். மேட் ஹென்ரி இல்லைன்னா யார் உள்ள வருவாங்க? ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க இல்ல ஸ்குவாட்லயே பெஞ்ச்லயே ஃபைனல்ஸ்ல யாரும் ஒரே ஒரு மேட்ச்சுக்கு வெளியில இருந்து யாரும் கூப்பிட வேணாம்னு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நேதன் ஸ்மித் ஸ்குவாடுக்குள்ளே போலாம். இருக்கானா இல்ல ரூல்ட் அவுட்டா? யாரு? இல்ல நேதன் ஜேக்கப் ஸ்மித் டஃபின்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, ஜேக்கப் ஆமா, டஃபி. ஜேக்கப் டஃபி இருக்கான். அதுதான், அப்போ அவனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜேக்கப் டஃபி மேட்ச்க்காக. அவன் நியூ பால் பவுலர் கிடையாது. அவன் வந்து அதிகமா இந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த மிடில் ஸ்லோவர் ஓவர்ஸ்ல போடுவான். பால்ல நல்லா அந்த மேபி வெளியில நல்லா உங்களுக்கு போடுவான். யாரும் ஆப்ஷன்ஸ் இருக்கா நியூ பால் போடுறதுக்கு? வெளியிலயும் தெரியல. ஒரே ஒரு மேட்ச்க்காக போல்ட் எடுத்து, ஆனா போல்ட் கூப்பிட்டு வர ஃபைனல்ஸ் சொல்லு, அப்கோர்ஸ் போல்ட். வந்தா ஏன் ப்ரோ 2019 வந்தா நல்லா செமிஃபைனல்ஸ் தான் மெமரிஸ் இருக்கும் ப்ரோ, நிஜமாவே சொல்றேன். வந்தா சூப்பரா இருக்கும். வந்தா சூப்பரா இருக்கும். நியூசிலாந்துக்கு நமக்கு இல்ல. அதான் அதான் 19 வேர்ல்டு கப்ல ஆன மாதிரி ஒண்ணு 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 அந்த நாம மட்டும் இந்த வாட்டி வரக்கூடாது. இல்ல அது வந்து அவங்க அந்த மாதிரி அவ்வளவு கேவலமா ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க 2 பேருமே இருந்தாங்க, 2 சைடுல அட்டாக் பண்றதுக்கு. மேட் ஹென்ரியும் இருந்தா, யாரு ட்ரெட் போல்ட்டும் போல்ட்டும் இருந்தா. இருந்தான். இப்போ வந்து அதான் கரெக்ட். யாரோ ஒருத்தர் வந்து வேலையை மாத்தி செஞ்சுக்க வேண்டியதான். இப்ப ரெண்டு அதுதான். பேருமே போற போக பார்த்த ரெண்டு பேரும் மேட் ஹென்ரி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆடுவான்னு சொல்லி வேணா கோச் சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல. ம் ஏன்னா ரெக்கவர் ஆயிடுவாரு பிஃபோர் த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ம் அதுதான். ஸோ Let's மேட் wait and ஹென்ரி see. வந்து ரெக்கவர் ஆயிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அதுவுமே ஓகே. இப்போ ஒரு ஷோல்டர் இன்ஜுரின்றது அது மத்த இந்த லெக் இன்ஜுரி அந்த மாதிரி இல்ல, பேக் ஸ்ப்ரெயின் அந்த மாதிரி இல்ல. ஷோல்டர் இன்ஜுரி கொஞ்சம் மெயின் தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு. அதே ஃபார்ம்ல ஒரு ஃபைனல்ஸ் ஐசிசி ஈவென்ட் ஃபைனல்ல வந்து போட முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அது இது ஆல்ரெடி அட்லீஸ்ட் பிக் ப்ளோ இல்லைனாலும் சின்ன ப்ளோ தான் நியூசிலாந்துக்கு. அதையும் கன்சிடர் பண்ணணும். சரி, மத்தபடி ஓகே. ஓகே, இல்ல வேற டீம்ஸ்லாம் எதுவும் அதே டீம்ஸ் தான் போவாங்க. மேட் ஹென்ரி மட்டும் கன்ஃபியூஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்பின்னரோட போறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கின்னு தோணல. இந்தியாக்கா ஏன்னா போன மேட்ச் அந்த அளவுக்கு திரும்பலையே. திரும்பல இந்தியா தான்டா. ஆனா இல்ல, நம்ம நான் நம்ம நினைக்க மாட்டேன். சொன்னாலும் அவங்க அப்பனா அதோட யாரு தான் ஆட போவாங்க. வைக்காம இருப்ப? இல்ல இல்ல, சரி சொல்லு, நீ ம் யார் ஆட வைக்காம இருப்ப? யாருக்கு பதிலா ஹர்ஷித் ராணாவையோ லீடர் சொல்ற ஹர்ஷதீப் மாதிரி சிங்கையோ கொண்டு வர தெரியாது. போற? யாராவது ஒருத்தருக்கு பதிலா ஹர்ஷதீப்போ இல்ல ஹர்ஷித் ராணாவும் வரணும். ஆனா யாருக்கு பதிலானா தெரியாது. நான் சொல்றேன் அக்ஸரை கண்டிப்பா ஆட வைக்காம இருக்கவே முடியாது. ஃப்ளோட்டர் போயிடும். ஜடேஜாவை கண்டிப்பா ஆடி ஆகணும். அவன் என்னமா போடுறான், அவன் லைன் அண்ட் லென்த் கரெக்ட் பர்ஃபெக்டா கரெக்ட். போடுறான். ஜடேஜா ஆடவே முடியாது. ஃபீல்டிங்காக ம் ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்காகவே ஆட வைக்கணும். உட்கார ம் வருண் அனுப்ப முடியாது. சக்கரவர்த்தி இருக்கா, வருண் சக்கரவர்த்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆட வைக்காம இருந்தா பிக்கஸ்ட் பிளண்டர். ஏன்னா நியூசிலாந்து கூட 5 வேற எடுத்தான் அதே கிரவுண்ட்ல இப்போ. அதனால அவனை ஆமா. ஆட வைக்காம இருக்க முடியாது. நீங்க கை வைக்க போறது குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் பத்தி நீங்க நினைச்சு பாக்கணும்னா, குல்தீப் யாதவ் ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெர்ஃபெக்ட் லைன் அண்ட் லென்த் பவுலர்ஸ். டெலிவர் பண்றது, விக்கெட் எடுக்கிறது, அதுல பெர்ஃபெக்டா இருக்கிறது குல்தீப் யாதவ். இந்த இதுல அவன் இந்த சீசன்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மறையப்பட்டிருக்கு. ஏன்னா விக்கெட் விடலன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ம் விக்கெட் விழாத காரணம் என்னன்னா, மத்த இடத்துல விக்கெட் விழுது. ஏன்னா இவன் போடுற ப்ரெஷர்னாலதான் மத்த இடத்துல விக்கெட் விழுது. இவன் எப்பவுமே லூஸ் கரெக்ட். பால்ஸ் போடுறதே கிடையாது. இவன் எப்பவுமே ஆமா, இல்ல லூஸ் பால்ஸ் இதெல்லாம் இவன் போடுறதே சும்மா கிடையாது. டாக் தான். அவனை கரெக்டா போயிட்டு போடுறான். சோஷியல் மீடியால கிளட்ச் மேட்சஸ் வந்தா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் சும்மா. லட்ச மேட்சஸ் அது வந்தா அன்னைக்கு பெர்ஃபார்ம் இவரு பண்ண ஹென்ரி. மாட்டாங்கிறது மேட்சே கேட்டிருந்தாரு. அது வேற விஷயம். ம் அது ஒரு தனி இதுதான். அது நானே ஒத்துக்கிறேன். கிளட்ச் மேட்சஸ் வந்தா பெர்ஃபார்ம் எல்லாம் பண்றது இல்ல. அவன் ஃபைனல்ஸ்ல எப்படி அடிச்சாங்க, கிளாசன் மில்லரும் சேர்ந்து போட்டு கரெக்ட் தான். அடிச்சாங்க. இல்ல இல்ல அது. கரெக்ட் கரெக்ட். அது ஆனா அதான் ஓரளவுக்கு அந்த தான். ஒரு ரீசனுக்காக. ம்
டு அன் எக்ஸ்டென்ட் நான் டிராப் எல்லாம் பண்ண ஒத்துப்பேன். முடியாதுல்ல. கட்சி மேட்சஸ்ல இது பண்றது ம் இல்லன்றத டு அன் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துப்பேன். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல ஓகே. இவன் அவன் மேல கை வச்சீங்கன்னா மொத்த காம்பினேஷன் அடி வாங்குவோம். அந்த மாதிரிதான் இருக்கு. குல்தீப் யாதவ் குடுக்குற அந்த ப்ரெஷர்னாலதான் மொத்த ஸ்பின்னர்ஸ் அங்க கரெக்டா விக்கெட் விழுது. அக்ஸார் பட்டேலோட எல்லாருக்கும் அந்த ரோல் டெஃபினேஷன்ஸ்ன்றது கரெக்டா இருக்கு இப்போதைக்கு இப்ப இருக்கிற காம்பினேஷன்ல. ஆனா இவங்க போன தடவை மேட்ச்ல பண்ண என்ன தப்புனா, வருண் சக்கரவர்த்தியை ஸ்ட்ரைட்டாவே எடுத்துன்னு வராம குல்தீப் யாதவுக்கு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல கொடுத்தாங்க. அவன் வாழ்க்கையில அவன் பவர் பிளேல போட்டதே கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா, நானும் அவன் டேர்ன் பார்த்ததே பண்றது கிடையாது வந்துட்டு மினிமம் பவர் பிளேக்குள்ள எல்லாம் போட்டு. அதுதான் பவர் பிளேல போட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவன் டிராவிஸ் ஹெட்டுக்கு அது ஒரு மென்டல் சிண்ட்ரோம் தான் அது. என்னன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு டேர்னிங் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர் போடலாம் அப்படின்றதுனால குல்தீப் யாதவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தா அவன் ஸ்ட்ரைட்டா கால்ல போட்டா சிக்ஸ் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த அந்த இடத்துல கொடுக்காம அவே ஃப்ரம் த ஸ்டெம்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டெம்ஸா போட்டே இருந்தான். அதனால அவனுக்கு ஸ்டெம்புக்கு போடல, விக்கெட் எடுக்க ட்ரை பண்ண மாட்டான், அவ்வளவு கிரிட்டிசிசம்ஸ் வருது. குல்தீப் யாதவ் மேல கை வச்சாங்கன்னா மத்த ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டே விடாது. மோரோவர் நியூசிலாந்துல ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்கன்னா உன்னால ஸ்பின் அதையும் தாண்டி நல்லா போடக்கூடிய பிளேயர்ஸ் வேணும். அதுக்கு ம் குல்தீப் யாதவ நீ எடுத்துட்டேன்னா எனக்கு தெரியல. டேரில் மிச்சல் எல்லாம் நல்லா ஆடிடுவான்னு தோணுது. அக்சர் ஜடேஜா எல்லாம் கரெக்டா டேரில் மிச்சல் ஆடிடுவான். ஆனா போன மேட்ச் கரெக்டா ஒண்ணு பண்ணாங்க. டேரில் மிச்சலுக்கு கரெக்டான ஃபீல்ட் செட்டப் வச்சு நீ ஆடினா எனக்கு ரிவர்ஸ் ஹிட் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி வச்சு அவனை ஆமா ட்ரபிள் பண்ணி ப்ரெஷர் பண்ணி கரெக்ட். அவனை ஆமா அந்த அது இடத்துல அது ஒரு ட்ராப் பக்கா பண்ணி பிளான் அது. விக்கெட் எடுத்தாங்க. ம் ஆமா அந்த ஆமா ட்ராப் பண்ணி கரெக்ட். விக்கெட் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ், அது அக்சர் இறங்கி வந்து பட்டேல், அடிக்க ஜடேஜா முடியாத அளவுக்கு. அந்த 3 பேர் இருந்தா அந்த பிளான் இன்னும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய இது பேஸும் சூப்பரா ஆடிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க குல்தீப் யாதவ் ஆடலைன்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய பிளண்டர். சேம் லெவன் வச்சுதான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ம் முகமது ஷமியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப குரூஷியலா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பேட்டிங் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இல்ல இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்ணுவான்னு எனக்கு தோணுது. பண்ணணும், இல்லைன்னா எனக்கு தெரியல ஆமா. என்னன்னு. சோ அதான் டீம்ஸ் அதேதான் அந்த அந்த மேட் ஹென்ரி ஒரே ஒரு அது மட்டும் தான் ஃபிட் ஆயிட்டானா மேட் ஹென்ரி தான். ஃபிட் இல்லைன்னும் போது ரீப்ளேஸ்மெண்ட் வருவாங்க. மத்தபடி சேம் டீம்ஸ் தான் போவாங்க. எதுவும் சேஞ்சஸ் இல்ல. இவன் சோ அதை டாஸ் வின் நேதன் பண்ணி ஸ்மித் என்ன என்ன எடுக்கணும்னு இருக்கானா ஸ்குவாட்ல இல்ல? இல்ல யாரு அதான் முன்னாடி கேட்டேன். நேதன் ஸ்மித் அவன் என்ன இருக்கானா இல்ல ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு. இல்ல இன்ஜுரி விட்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தன் ஸ்மித்துக்கு பதிலா தானே ஜேக்கப் டஃபி கொண்டு வந்தாங்க. இல்ல வேற யாராக்கா? ஜேக்கப் டஃப்ரியா? இல்ல 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 ஜேக்கப் டஃபி வேற யாருக்கோ பென்சியர்ஸ் பதில் வந்து பென்சியர்ஸ் பதிலா பென்சியர்ஸ் கொண்டு ஓகே ஓகே வந்தாங்கன்னு ஓகே. நினைக்கிறேன். பென்சியஸ் பதில். அப்ப நேத்தன் ஸ்மித் இருக்கானா இல்லையான்னு தெரியல எனக்கு. இருந்தா இருக்கான் அவன் இருக்கான் ஆடலாம்னு எஸ்பில நினைக்கிறேன். அவனும் வரதுக்கு நேத்தன் சான்ஸ் ஸ்மித் இருக்கு. இருக்கான். இருக்கானா? ஆமா நான் அப்பனா இருக்கும் அவனுக்கு செக் அப்ப பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கான். யா அப்பனா அவர்தான் மோஸ்ட்லி உள்ள வருவாரு. அப்ப வந்து ஆமா இதுக்கு ஆடுவாங்கல்ல. மேல வெளியில கை வைப்பாங்களா அப்படின்றது தெரியாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி மேட் ஹென்ரி ஃபிட் ஆயிடுவான்னு தான் எனக்கு தோணுது. ஷோல்டர் எனக்கு தெரிஞ்சு Yes, yes, yes. ஓகே ஐ கேன் கெட் இட். பட் லைக் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி இவன் மேட் ஹென்ரி வில் பி இன். நாடு. மேட் ஹென்ரி வில் பி ஆனா இன். அதுல அதுக்கப்புறம் ஜெமிசன் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு நியூசிலாந்து சைடுல இன்ஜுரி அப்புறம். ஆக்சுவலி இஸ் பெர்ஃபார்மிங் ஆமா குட். அந்த இந்தியா கூட மேட்சும் சூப்பரா போட்ட. லைன் அண்ட் லென்ஸ் கரெக்டா இருந்துச்சு. ஆமா ஒரு சில பால்ஸ் மிஸ் ஆச்சு. பட் லைக் ஹி டிட் பிரெட்டி குட். அவனோட ஆமா இன்க்ளூஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும். நல்ல டாலான பிளேயரு. அங்க இருந்து இந்தியா ஆமா இந்தியாவோட பேட்டர்ஸ் எப்பவுமே ஒரு டாலான பவுலர்ஸ் எப்பவுமே ட்ரபிள் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆமா இது சோ வந்து இப்போ லைக் இல்ல கபில் தேவ் பீரியட்ல மார்க்கோ இருந்தே நடந்துட்டு யான்சன் இருக்கு. Correct, மார்க்கோ correct. யான்சன் எல்லாம் யோசிச்சு பார்த்தா மார்க்கோ யான்சனுக்கு எல்லாம் நல்லாவே ட்ரபிள் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல டாலான பவுலர், ம் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பேஸ் வருது. சோ எனக்கு தெரிஞ்சு ஆமா ஜேமிசனோட இன்க்ளூஷன் வில் பி வெரி குட். இப்ப மேட் ஹென்ரி வேற இல்லைன்னா Correct. ஜேமிசனோட ரோல் இன்னும் கொஞ்சம் கூட குரூஷியலா ஆமா அமையலாம். கூட ஆட் ஆகும். யா சோ Correct, correct. அது ஓகே. அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பிலிப்ஸ், அதேதான் பிரேஸ்வெல். ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். அதுதான் மேனேஜ் பண்ண பிலிப்ஸ். முடியுமா அப்படின்றதுதான். அவங்கள்ட்ட இப்ப Correct. கூட ஏன்னா நான் சொல்றேன், அவங்க கிட்ட விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் இல்ல. சரி, நீ இந்தியாவோட விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ்னா நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது எனக்கு குல்தீப் யாதவ் தான். அவனையே நீ தூக்கவே முடியாது. அந்த இடத்துலயே முடிஞ்சுச்சு. அந்த correct, டிபேட்டே கிடையாது. 4 ஸ்பின்னரோட தான் ஆடி ஆகணும். பரவாயில்ல. எனக்கு கம்பீர் வந்துட்டு correct. அவனோட இந்த விஷயத்துல எனக்கு கம்பீரை பத்தி ரொம்ப பெருமையா இருக்கு. அவனோட இதுல அவன் எப்பவுமே ஸ்டேபிள். ஏன்னா ஒரு கட்டத்துல கேப்டன்சி பண்ணும்போது 4 ஸ்பின்னர் ரஜத் பட்டியா வச்சுலாம் ஆடி இருக்கான் ஈடன் கார்டன்ஸ்ல. ரஜத் பட்டியாவும் ஸ்லோவா வந்துதான் போடுவான். அந்த பிளான வந்துட்டு ஸ்டிக்கிங் ஆன் டு வித் இந்தியன் டீம். அவனோட பிளான் அவனுக்கு ஒர்க் ஆயிருக்கு. இஸ் கோனா டூ த சேம். ஏன்னா அந்த 4 ஸ்பின்னர் அது இல்லாம பாத்தீங்கன்னா நரேனே, கண்டிஷன் சாவ்லா. அப்படிதான் இருக்கு. ம் ஆ?
இது பிட்ச் கண்டிஷன் அப்படிதானே இருக்கு. இது ஏற்கனவே அந்த அதுதான் ILT20 டோர்னமெண்ட் விளையாடி பிட்ச் ஆமா கொஞ்சம் ஸ்லோவா கம்பீர் இருக்கு. ஈடன் கார்டன்ஸ்லயே அப்படி பண்ணாருன்னும் போது துபாயில கண்டிப்பா சான்ஸ் அதுதான். எப்ப கிடைச்சாலும் அவன் he is using that plan தான். ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்சோ டூயிங் வெரி குட். ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வைஸும் சரி, லைக் ஓகேல எனக்கு இந்த டீம் ஓகே தான். ஆனா ஏதாவது ஒன்னு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட அப்படியே கழண்டு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டாப் ஆர்டர் இந்த தடவை ம். ஏதாவது பண்ணி ஆகணும். எனக்கு ஸ்ரேயஸ் எங்க ஐயர் இஸ் an மெயினா outrageous form. மாட்டுவாங்கன்னா, ரோஹித் எனக்கு எங்க சர்மா மெயினா ஃபர்ஸ்ட் அடிச்சே மாட்டுவாங்கன்னா ஆகணும். நியூபால்ல மட்டும். அதுதான் ஸ்டார்ட்ஸே எனக்கு உங்களுக்கு ஆனா எவ்வளவு அந்த நாளைக்கு பத்தும்னு நியூபால்ல எனக்கு தெரியல. மட்டும் தாண்டிட்டாங்கன்னா ஒண்ணு, இந்த கண்டத்தை மட்டும் தாண்டிட்டாங்கன்னா போதும். எது நியூ பால் இந்த நியூபால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 5-6 ஓவர்ஸ் ஓவர் ஓகே இனிஷியல் ஓகே. ஹென்றி ஸ்பெல்லிங் ஆமா கொஞ்சம் ஒரு தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அங்க போதும்னு நினைக்கிறேன். அது அங்கதான் இல்ல எனக்கு அதுதான் சொல்றேன். மாட்டினாங்களா மாட்டுவாங்க. எல்லாருமே அவங்க வேலையை பண்ணிட்ட. KL ராகுல் ப்ரூவ் பண்ணிட்டா. எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்ல எல்லாரும் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சில ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேட்டிங்ல ஓகே ரோஹித் சர்மாவோட இன்டென்ஷன் புரியுது. வந்து இறங்கி அடிச்ச முன்னா அடிச்சு கொஞ்சமாச்சும் அடிக்கணும்ல. இப்ப அந்த ஃபைனல்ல கூட ஒரு 45 அடிச்சாரு. நான் நம்பர்ஸ் பெருசா சொல்லல. ஆனா நம்பர்ஸ் தானே முக்கியம். உங்களுக்கு ஒரு ரன்னா தானே சேர்க்க போகுது. ஸோ ஒரு 28 அடிச்சு அவுட் ஆகுறது, 20 ரன் அடிச்சு அவுட் ஆகுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மேபி தெரியல. நாளைக்கு ரோஹித் சர்மாவோட டேவா கூட இருக்கலாம். இருக்கணும்னு நான் சொல்றேன். அதுதான் கண்டிப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அதுக்குன்னு கில்ல ஆடக்கூடாதுன்னு சொல்லல. ரெண்டு பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ஒருத்தரா ரன் சேர்த்துட்டே போறதுதான் வேலை. அதுக்கப்புறம் கோலி அவர் ரோல்ல கண்டிப்பா கரெக்டா இருக்க போறாரு. நின்னு ஒரு சைடு வந்து விக்கெட்டை சேஃப் காட் பண்றது தான். அதுதான். ஸோ பேட் டாஸ் வின் பண்ணி என்ன எடுக்கணும்? இந்தியா ஜெயிச்சா என்ன எடுக்கணும்? நியூசிலாந்து ஜெயிச்சா சேசிங் என்ன தான். எடுக்கணும்? அவங்க போன தடவை பண்ண மாதிரியே சேஸ் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்ச பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும் ஏதாவது பிளான் போட்டுருங்க. எனக்கு அவன் என்ன போறான்னு அவனுக்கே தெரியல. ஆனா என்ன பிளான் போடுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அவனை எப்படியாவது ஆடணும். ஆமா என்னோட ஒப்பீனியன்ல சாண்டினர் நம்ம அவுட் ஆன ஃபர்ஸ்ட் பேட்டிங் பால்லாம் ஆடுறது நல்லதுன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப நீ நியூசிலாந்து தான் நியூசிலாந்துக்கு சொல்லிட்டு இருக்கியா? ஆமா. இல்ல இல்ல நான் இல்ல என்ன நியூசிலாந்துக்கு நினைக்கிறேன்னா சேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓகே பேட்டிங் ஓகே ஓகே. இல்ல நான் என்னன்னா வருண் சக்கரவர்த்தில சாண்டர் அவுட் ஆக்கின பால்லாம் என்ன ஸ்ட்ரைட்டா அந்த சீம் அப்ல போடுறான். அதெல்லாம் எப்படி பெட் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. லைக் அவன் என்ன போடுறானே தெரிய மாட்டேங்குதுன்றப்போ இல்ல வில்லியம்சன் ஆக்சுவலா அது அதாவது முக்காவாசி பொறுத்தவரை மத்த கேரம் பால் பேட்ஸ்மேனை தான். கம்பேர் பண்ணா வில்லியம்சன் கொஞ்சம் ஆடுறான். வருண் சக்கரவர்த்தி அதுதான் அவங்க ஓகே அந்த மாதிரி அதுதான் இன்னும் சொல்றேன். ஒரு ரெண்டு ரச்சின் அவங்க டிபெண்ட் ஆற ரச்சின் வந்துட்டு இந்த மேட்ச் செமையா பண்ணி ஆகணும். ரச்சின் ரவீந்திரா ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கான். கண்டிப்பா அவன் ஆமா நல்லா பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கரெக்ட். முகமது ஷமி சூப்பரா ஆடிடுவான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பக்கம் வர ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேலையும் சரி ஜடேஜாவையும் எப்படி ஆட போறாங்கிறதா ரச்சின் ரவீந்திராவோட பிளானா இருக்க போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் வித்தின் 250 அண்ட் சேஸ். தட்ஸ் வாட் யூ கோனா டு. அதுதான் ரெஸ்ட்ரிக்ட் வித்தின் 250. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். மிடில் ஓவர்ஸ் வந்து ம் சாண்டரை போட்டு ஸ்ட்ரோக் பண்ணிட்டு அப்படியேதான் கண்டிப்பா ம் பண்ண முடியும் அவங்களால. ஸ்ரேயஸ் ஐயருக்கு மட்டும் சாண்ட்னருக்கு அதே ஏதாவது மாதிரி நம்ம சொன்னது அதுதான். விக்கெட்டே விழ மாட்டேங்குதுன்னு ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க. இப்போ ஒரு விக்கெட்டும் விழுது, எக்கனாமிக்கலாவும் போற சாண்ட்னர் இப்போ ஒரு அதான் பியோர் ஸ்பின்னர். சவுத் மேட்ச்ல விக்கெட் எடுத்துட்டாரு. ம் பாகிஸ்தான் மேட்ச்லயுமே அது கடைசியில கொஞ்சம் அடிச்சாங்க. அதனால ஸ்கோர் ஏறுது. அந்த நீங்க இந்த எக்கானமி ஸ்டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த கடைசியில கொஞ்சம் அடிச்சதுனால 10 ஓவர்ஸ்ல 66 அப்படின்ற மாதிரி போச்சு. மத்தபடி பார்த்தா பட் ஆனா நான் அந்த மெயினா மேட்சுமே பாக்குறது கண்ட்ரோல் வந்து தான். இந்த பேட்டில் தான் ப்ரோ. நான் மெயினா எது பாக்குறது இந்த பேட்டில் தான். கோலி வர்சஸ் சாண்ட்னர். கோலி ஆமாமா. ம் கோலி ஸ்டாண்டர் அகைன் அந்த இதுவும் இருக்கு. கோலி நான் சொல்றேனே கோலி ரிஸ்க் ஸ்பின்னர்ஸுக்கு தான் ரொம்ப ட்ரபிளா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லாவே தான் ஆடி இருக்கு. ஜடேஜாவெல்லாம் சூப்பரா ஆடி இருக்கான் கோலி. ஆக்சுவலா ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆவரேஜ் கம்மியா இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் அஞ்சு வாட்டி ஓடிஐல ஸ்ட்ரைக் ரேட் 14 மேட்டர் இன்னிங்ஸ்ல 5 இல்லையே. அவுட். ம் அதுவும் கோலியோட ரோலுக்கு ஸ்ட்ரைக் 14 ரேட் இன்னிங்ஸ்ல மேட்டரே 5 இல்ல. வாட்டி அவுட். ம் அதான் அகைன் அந்த இதுவும் அந்த பேட்டிலும் வரும். மேட் ஹென்ரி வர்சஸ் ஓபனர்ஸ் கில். அந்த அந்த நாமம் போட்ட டைம்ல 3 பேர் கில் இல்ல. அப்போ KL ராகுல், ரோஹித் சர்மா, கோலி இருந்தாங்க. இப்ப KL ராகுல் கீழே தான் ஆட போறாரு. இப்ப கில்லு வந்து எப்படி ஆடுவாருன்னு தெரியல. பாப்போம். மேட் ஹென்ரி 2019 வர்சஸ் ஃபைனல் ஓபனர் அந்த சொல்றியா? பேட்டில். அண்ட் இந்த ம் பேட்டில் ஐ திங்க் சூப்பரா இருக்கும். ஸ்டெஃபின் வர்சஸ் ரச்சின் ரவீந்திரா அண்ட் வில்லியன். அதே மாதிரி ஏதாவது சேஸ் பண்ணும்போது கிளென் பிலிப்ஸ் ஆஸ் அ ஃபீல்டர் பேசணும். கிளென் பிலிப்ஸ் ஆஸ் அ பினிஷர் வந்து அதுதான் ஒரு T20 பினிஷர் வச்சிருக்காங்க அவங்க. அங்க ODIல வந்து பினிஷ் பண்றது சும்மா ஒரு என்ன மிச்சலோட ஒரு ரோல் பத்தி யாருமே பேசுறதே 120 இல்ல. மிச்சல் 130 ஸ்ட்ரைக் ரேட். டேரில் லாத்தம் கூட மிச்சலா? பேசணும். டேரல் மிச்சலோட ரோல் பத்தி யாருமே பேசல. போன மேட்ச் கூட ஒரு 49 அடிச்சான் அவன். அவன் வந்துட்டு ஆமா லைக் ஹீஸ் டூயிங் ஹிஸ் ரோல் வெரி அவன் குட். ஒரு டபுள் கேம் பேட்ஸ்மேன் அவனாலேயும் ஐ இந்தியாவுக்கு திங்க். ட்ரபிள் பேஸ்ட் ஆன் ஆகலாம். தி சிச்சுவேஷன்.
பேட்டர் ஆமா ஸ்ட்ராங்க் வச்சிருக்காங்க, ஒரு ஓடிஐ பேட்டர் ஸ்டாங்க் வச்சிருக்காங்க. பிரேசல் வரைக்கும் அவங்களால ஆமா பேட்டிங் ஆட முடியும். எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஃபார் correct. ஓடிஐ தான். அதான் நான் சொன்ன மாதிரி வில்லியங் மட்டும் தான் கொஞ்சம் ஆடாதான். வில்லியங்குமே ப்ரூவ் பண்ணிட்டான், செஞ்சுரி அடிச்சுட்டு வில்லியங்கும் டச்ல இருக்கா. இது வந்து இது சின்ன டோர்னமெண்ட், ஒரு செஞ்சுரி அதுக்கப்புறம் அடிக்கல அப்படின்றது. கோலிக்குமே நான் அதுதான் சொல்லுவேன். ஒரு செஞ்சுரி ஒரு 84 அதுக்கப்புறம் பண்ணலேன்னு சொல்றா. இது சின்ன டோர்னமெண்ட். உங்களுக்கு ஒரு மேட்ச் போகும், ஒரு மேட்ச் போகும். எந்த Correct. மேட்ச்ல எந்த டைம்ல ஆடுறீங்கன்றது தான் முக்கியம். So, அதான் கிளென் பிலிப்ஸ் Correct. பாயிண்ட் வந்து அதுதான் நான் சொன்னேன். இந்த ஒரு 120 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபினிஷ் ஆடுவாங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து அங்க வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருக்கான் ஃபினிஷ் பண்ணும்போது. ஸோ அதான் மேபி சேஸ் பண்ணும்போது ப்ரெஷர் அதுக்கு ஒரு ஆகலாம், 5 ஓவர்ல அதான தேவை. தெரியல. ம் ஓகே. சரி, ஓகே. ஸோ அப்ப இந்தியா டாஸ் வின் பண்ணா, ப்ரெடிக்ஷன் கொடுப்போமா? இது எஸ், இந்தியா ஃபைனல் டாஸ் ஸ்டேஜ் வின் பண்ணா prediction. இந்தியா டாஸ் வின் பண்ணா தேல் Batting போல் தான். ஃபர்ஸ்ட் தான். யாரா இருந்தாலுமே தேல் ட்ரை டு ஆமா சேஸ் தான் எனக்கு அதுதான் நினைக்கிறேன். ஆடா இருக்கு. நம்ம வின்னே பண்ணல லாஸ்ட் ஏதோ டாஸ் ஒரு என்ன ஸ்ட்ரீக்கா Last போயிட்டு ஆமா. நம்ம இருந்தாங்க, win பண்ணல. டாஸ் தோத்துட்டே இருக்கோம் பட் அப்படின்னா. இந்த மேட்ச் டாஸ் win தோக்கறதா எனக்கு தெரிஞ்சு நல்லதுடா. இந்தியா வின் பண்ணனும்னா டாஸ் தோக்கறதா எனக்கு தெரிஞ்சு நல்லது. அது வந்து டாஸ் டு ரோஹித் லூஸ் சர்மாவோட எனிவேஸ். அது ஒரு கிளாசிக்கா போச்சு. அது இதர் வந்து நாங்க வந்து இல்ல எப்படி இருந்தாலும் நாங்க இதுதான் பண்ணிருக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவான். இல்லனா வந்து ஓகே நாங்க ரெண்டுமே இது வந்து டபுள் சைடு தான், நாங்க ரெண்டுமே பண்ண ரெடி அப்படின்னு சொல்லுவோம். அது சமாளிக்க பண்ணாலும் ரோஹித் சர்மா உண்மையிலே அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் இந்தியா. தோனிக்கு அப்புறம் நான் ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். கோலி கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் டைம்ல தான் பண்ணாங்க, அது பிரஷர்னு சொல்றாங்க. கங்குலி அந்த மேட்டர் எல்லாம் நான் போக விரும்பல. நீங்க பார்த்த கோலி அந்த வந்து ஸ்ட்ரீக் எடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தா தெரியும். ஒரு எக்ஸ்ட்ரானரி கேப்டன். டெஸ்ட்டுக்கு அது ஓகே. இல்ல இந்த இப்போ இந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தோம். எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் ஐசிசி டோர்னமெண்ட்ல ரோஹித் சர்மா கேப்டன்சில தோத்துருக்கோம். போன வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப்ல கனடா கூட ஒரு மேட்ச் வந்து அது வந்து ரெயின்னால அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் தான் வந்து அந்த எல்லாத்துலயும் WWWன்னு போட்டிருந்துச்சு. அது ரெண்டு மட்டும் தான் லாஸ் ஒன்னு நோ ரிசல்ட் ஒன்னு போட்டிருந்துச்சு. மத்த எல்லாமே அதுதான். சோ யா அதுதான். சோ அப்போ இந்தியா வந்து டாஸ் தோக்கறதா நல்லது. மோஸ்ட்லி ஆனா தெரியல, நம்ம அப்படி நினைக்கும் போது மேபி வின் பண்ணலாம். நான் இந்தியா தான் ப்ரோ. நான் ப்ரிவியூல வந்து எனக்கு வந்து இதுதான், இந்தியா ஜெயிச்சா ஓகே நல்லதான், நியூசிலாந்து ஜெயிச்சாலும் ஓகே தான் சொன்னேன். அதே தான் இங்கேயும் சொல்றேன். நியூசிலாந்து ஜெயிக்கும்னு சொன்னேன் நான். அதாவது ப்ரிவியூல எப்படி சொல்லியிருப்பேன்னா, இந்தியா நியூசிலாந்து யார் ஜெயிச்சாலும் ஓகே, இந்தியா எனக்கு ஜெயிக்கணும் ஆனா நியூசிலாந்து தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதேதான் எனக்கு. ஆனா இந்த வாட்டி இந்தியா ஜெயிச்சிரும் தோணுது. டீம் ப்ரிவியூல என்ன சொல்லிருப்பேன்னா, இந்தியா ஐ திங்க் செமி ஃபைனல்ஸ் தாண்ட மாட்டாங்க. பும்ரா எக்ஸ்பெக்டட் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசா இப்ப எல்லாம் மறந்துட்டாங்களே பும்ராவை. ஏன்னா அதுக்குதான் வருண் சக்கரவர்த்தி நாங்க ஒருத்தர் வச்சிருக்கோம்ல. நீ என்ன நினைக்கிற, யாரு வின் பண்ணுவா? இந்தியா 54 46. என்னால அவ்வளவு டீடைலா கொடுக்க முடியாது. நான் சொல்றேன் கான்ட்ரோவர்சியல் ஒபினியன். நான் சொல்றேன் நியூசிலாந்து are going to win this match and take the Champions Trophy to New Zealand. கான்ட்ரோவர்சி ஒண்ணும் இல்ல. இல்ல மூணு பேருமே ஒரே இது சொல்றதுக்கு அதெல்லாம் எதுவும் நான் கான்ட்ரோவர்சி என்னன்னு சொல்றேன். கிளினிக்கல் வின்னா இருக்கும் பாரு. நியூசிலாந்து இந்தியாவை வின் பண்ணிட்டு போறாங்க. இதுதான் கான்ட்ரோவர்சி. இல்ல நான் இந்தியாவை நியூசிலாந்து வின் பண்ணாலுமே க்ளோஸா தான் போகும் சொல்றேன். எந்த டீம் வின் பண்ணாலும் சொல்றான் பாப்போம். கிளினிக்கலா நியூசிலாந்து வின் பண்ணிட்டு போறாங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி டக்குன்னு இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்றதோ அதுதான் நடக்கும். கான்ட்ரோவர்சி நம்ம சொன்னாலும் நம்ம சீனி ப்ரோ நம்ம ரெண்டு பேர் சொல்றது ராங்கா கூட போலாம். கந்தே சொன்ன மாதிரி கிளினிக்கலா கூட இருக்கலாம். டக்குன்னு நம்ம ரொம்பலாம் எல்லாமே சொல்றேன். நான் இது கொஞ்சம் இன்னும் கான்ட்ரோவர்சி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரியா? I want this to happen because நீங்க வந்துட்டு உங்களோட சேஃப்டிக்காக நீங்க துபாயில இருந்துகிட்டு மத்த டீம் ரெண்டு டீம் உங்க கூட செமிஃபைனல்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ரெண்டு டீமையும் கூப்பிட்டு வச்சு டிரான்சிட்ல உட்கார வச்சுட்டு எவன் ஜெயிக்கிறானோ அதெல்லாம் ரொம்ப அவன் அங்க போங்கன்னு சொல்லி இதனால சவுத் ஆப்பிரிக்கா பெர்ஃபார்மன்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகலன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? மில்லரே புலம்புறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. நல்லா அடிச்ச மில்லரே புலம்புறான்னு போது அப்பயா ஜஸ்டிஸ் டு பி சர்வ்ட் வேர் இட் இஸ். ஏன்னா சரியா ரிச்சர்ட் கெட்டில் ப்ரோ இல்ல ப்ரோ, அதனால நம்ம வந்துட்டு அதெல்லாம் ஒரு லூசுத்தனமான முட்டு ப்ரோ. என்ன ப்ரோ அவர் அம்பையர் என்ன ப்ரோ பண்ணுவாரு சும்மா. ரிச்சர்ட் கெட்டில் ப்ரோ இல்ல இந்தியா வின் போறா என்னடா டே. இது மாதிரி எல்லாம் லூசுத்தனமான வேலைகள்லாம் பண்றதுக்கு
உங்க சேஃப்டிக்காக நீங்க மத்த டீம்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு ஆஹ் நீங்க கண்டிப்பா தோப்பீங்க நான் சொல்லல. நான் நியூசிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். இவ்வளோத்தையும் ஆமா தாண்டி ஒரு டீம் ஃபைனல்ஸ் வந்து நிக்கிறான்ல, அவன் கண்டிப்பா வின் ஆமா பண்ணுவான். அவனுக்கு அந்த ரெசிலியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். மோர் ஆமா தென் எவ்ரி திங், ஐ வாண்ட் கேன் வில்லியம்சன் டு வின். I want Kane Williamson to win. I want Sadner to win. I want them to ம் see this success which they were ஆமா longing in இதுதான் நம்ம ODI ப்ரிவியூலயும் cricket, அதுதான் சொன்னோம். இல்ல in white எனக்குமே ball அந்த cricket. ரீசனுக்காக தான் நியூசிலாந்து வின் பண்ணணும்னு சொன்னேன். இல்ல இது வந்து அதே மாதிரி நிறைய பேர் இப்படி கூட சொன்னாங்க. கம்பீரே கூட வந்து நாங்க துபாயில தான் இருந்தோம், ஆனா நாங்க துபாய் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணல, நாங்க வெளியில தான் பிராக்டிஸ் பண்ணோம். ப்ரோ என்ன ப்ரோ பட் என்ன பக்கத்துலயே தானே ப்ரோ ஒரே இருக்கீங்க. ஒரு அட்வான்டேஜ் நான் டிராவலிங் கிடையாது. நான் பைத்தியக்காரன் இல்ல, ஆனா நான் ஒரு சரியான லூசு. ப்ரோ நம்ம பைத்தியக்காரங்க தான் ப்ரோ. நம்ம அர்ஷித் ராணாக்கு வைரல் ஃபீவர் சொன்னா நம்ம நம்புவோம், நம்ம அதை வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆக்குவோம். அதே மாதிரி இதுவும் கரெக்ட் பிரேக்கிங் ஏய், நியூஸ் தான். கரெக்ட். கம்பீர் இப்படி சொன்னார். உண்மையான வைரல் ஃபீவர் என்ன சொல்ற? கிட்ட போனா அப்படியே பரவிடும்டா நம்மளுக்கு. ஏன்டா பாவண்டா பிளேயர் அந்த பாவண்டா, மாதிரி ரெஸ்ட் இதுல வேணாமா? நல்லா நல்லா முட்டு கொடுக்குறீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நான் அதான் சொன்னேன், இப்ப ரவி சாஸ்திரியும் யாரோ சொன்னாங்க கம்பீருக்கு வந்து இந்த மீடியா ஃபேஸ் பண்ற இது இல்ல. இப்போ எதுவும் கான்ட்ரவர்சியலா பேசல, பட் நான் அப்பப்போ கம்பீர் இப்ப யாரும் நோண்டல. ஏன்னா இப்ப இந்தியாக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க பிசிடி டைம்ல கம்பீர் கரெக்ட் வாய்க்கிட்ட கரெக்ட். போய் மைக் வச்சிருந்தீங்கன்னா கம்பீர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதுதான் நீங்க இதே ஒரு அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு இந்த முன்னாடி மைக்கு பக்கமே தலை ம், காட்டல. ஆமா ரோஹித் சர்மாவுமே எனக்கு தோனி வந்து அப்பப்போ ஜாலியா ஹேண்டில் பண்ணுவாரு, அப்பப்போ கொஞ்சம் சீரியஸா பேசுவாரு. ருத்துராஜ் கெய்க்வாட் பேசின வரைக்கும் ஜாலியா தான் தோனி மாதிரி பேசலாம்னு சொன்னாங்க அந்த சிஎஸ்கே டைம்ல, அது ஓகே. ரோஹித் சர்மா எப்பவுமே ஜாலியா தான் பேசுவாரு. அந்த மாதிரி அது ஒருத்தரோட ஸ்டைல் அது. கம்பீர் பேசுற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு பேசினா கண்டிப்பா மாட்டிக்கும். இப்ப எல்லாம் நல்லா போகுது. ஸோ கம்பீர் காமா பேசிட்டு இருக்காரு. இதுக்குதான் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. ரவி சாஸ்திரி தான் வந்து இந்த மாதிரி நீங்க இந்த மீடியா ஃபேஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு மீடியா மேன் மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோங்க, நீங்க போய் பேசாதீங்க. அது ஒரு ஏதாவது ஒரு பிஆர் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நீங்க ஏதாவது எனக்கு முடக்கா சொல்லி, ஏன்னா சரி, ஆஸ்திரேலியா ஓகே. நியூஸ் பேப்பர் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுதான் கோலி சொல்றேன். கிரை பேபி எல்லாம் எனக்கு போட்டு எனக்கு இவங்க பண்ணதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவ்வளோ பண்ணியும் ஒருத்த ஃபைனல்ஸ் வந்திருக்கா அப்படின்ற போது ஐ வாண்ட் தட் டீம் டு வின் தான். மோர் தென் தட் ஆமா ஐ ஹாவ் a personal soft corner for Kane Williamson and to win something in white ball cricket. 2019 finals, 2021 T20 World ம் Cup finals, ஒரு 2023 மனுஷன் semi-finals. எவ்வளவுதான் அடி வாங்குவான், எவ்வளவு காலு வைக்கிற எவ்வளவு இடமெல்லாம் பண்ணி கண்ணி அவன் சிரிச்சுனே வச்சா தான் எப்படி? இருக்கான். சிரிச்சுனே தான் இருக்கான். அப்பா, அந்த அவ பக்கம் வந்து கேப்டன்சி ஒரு மாதிரியும் செம்ம அடி தோனி ஃபேனா வாங்கிட்டு இருந்தாலுமே அது இந்த நான் கண்ணுக்கு சொல்றேன் தெரியல. பாருங்க, தோனி ஃபேனா இருந்தாலுமே நான் இந்த உண்மையை ஒத்துக்கேன். தோனி கேப்டன் கூல் 99% தான் சொல்ல மாட்டேன், நான் ஒரு 75% தான் சொல்லுவேன். நிறைய மேட்ச் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்காரு தோனி, பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நான் கரெக்ட் பார்த்தது இல்லை கேன் வில்லியம்சன் கிட்ட. உண்மையான கேப்டன் கூல்னா கேன் வில்லியம்சன் கரெக்ட். தான். நீங்க தோனிக்கு வேற ஏதாவது பேர் ஒத்துக்கலாம். வச்சுக்கோங்க, பினிஷர் வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. கேப்டன் கூல் உண்மையா தோனியா கேன் வில்லியம்சன்னா நான் கேன் வில்லியம்சன் தான் சொல்லுவேன். யா சரி, ஸோ பட் இது அதுதான் அவ்வளவுதான் அந்த எனக்கு அளவுக்கு கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சியா போகணும். சரி, அடி வாங்க கொஞ்சம் பாவம், இவ்வளவு அடி வாங்குறான்னு சொன்னீங்களே, ஆமா 32 வருஷமா ஒருத்தன் அந்த பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கானேப்பா, செமிஃபைனல்ஸ்னு அது கணக்கு தெரியல. அதாவது இது அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இது. இங்க கோழி சத்து கிடக்குது, ஆடி சத்து கிடக்குது, அது கண்ணுக்கு தெரியல. ஈ சத்து யார், சவுத் கிடக்குது. ஆப்பிரிக்காவா? ஆமா ஆமா. பாவம் 32 வருஷமா ஒருத்தன் அதுதான் நம்ம தான் அது பேசணுமே நம்ம. நம்ம அதான் அந்த டைம்ல அதான் நான் இப்போ வந்து அப்படியே ஒரு இதுல இருந்து அப்படியே ஒரு இதை வந்து ஒரு என்ன டிரான்சிஷன் மாதிரி வச்சு ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு வரணும். இல்ல அதுதான் நான் சும்மா இந்த முன்னாடில சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் நடந்துச்சு, சும்மா அது ஒரு வியூ மாதிரி கொடுக்கலாம் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணாங்க, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் அவங்க ஐசிசி டோர்னமெண்ட்டே வின் பண்ண நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆமா ஐசிசி ஆமா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பேரு ஐசிசி நாக் அவுட் கப்போ நாக் அவுட் ட்ராஃபியோ தான் இருந்துச்சு. நாக் ஃபண்ட் அவுட் ரைஸ் கப். பண்றதுக்காக தான் ஆமா சும்மா நடத்துனாங்க. அது விட்டு விட்டு திடீர்னு நடத்துவாங்க, திடீர்னு டிராப் பண்ணிடுவாங்க, அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட ஃபைனல்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் எடிஷன் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. ஒரே வாட்டி இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபில நடந்த ஃபைனல் நியூசிலாந்து வின் பண்ணாங்க, பிளமிங்கோட டீம். இது வந்து நான் அதான் மறுபடியும் அதான் நான் ரிவெஞ்சுக்குலாம் சரி சொல்லலப்பா, சும்மா உங்ககிட்ட ஒரு இதுக்காக சொல்றேன். சரி அதுதான் சரி, அவங்க அது. தூக்கிட்டு வந்துட போறாங்க. போதும், இதோட முடிச்சுக்கலாம். மீட்டிங் டைமும் முடிய போகுது, இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். ஓகே, ஸோ யா தேங்க்யூ. நாங்க முடிச்சுட்டு பார்ப்போம். தெரியல, ஐபிஎல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுவோம். பாய். நியூசிலாந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை பாக்குறேன். நன்றி, பை பை. ஓகே பாய். பார்க்கலாம். பை பை. யா